புதிய மொழிபெயர்ப்பாளரோடு கூட கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை செய்தியை கொடுக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். දවසේදී ආලෝක පරිවර්තනය කරන කෙනෙකු විදියට දෙවියන් වහන්සේගේ වචනේ බෙදා ගන්න දෙවියන් වහන්සේ කරුණාව නිසා ස්තුතිවන්තයි. கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்திலே ஏற்ற விதமாய் செய்கிறார். දෙවියන් වහන්සේ සියලු දේ උන්වහන්සේගේ කැමැත්ත පරිදි කැමැති වේලාවට කරන නිසා ස්තුතිවන්ත වෙනවා. ஹalleluya. හලෙලූයා. சந்தோஷமா இருக்கீங்களா? සතුටින් සිටිනවාද? ஆராதிக்கிற தேவன் மாத்திரம் நல்லவராய் இருக்கிறார். අපි නමස්කාර කරනවා දෙවියන් වහන්සේ පමණයි ජීවමාන. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாரா? අද දවසේ දෙවියන් වහන්සේ අප සමග කතා කරනවා. நேற்றைய தினத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ඊ දවසේදී දෙවියන් වහන්සේ අපට පොරොන්දු වචනයක් දුන්නා. யாத்திராகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம். නික්මයාම පොත உங்கள் தேவன் விசித்துனே விசிப்பஹா. 23 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னதால் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். නුඹලාගේ දෙවිවරු ස්වාමීන් වහන්සේට මෙහෙ කරපළා උන්වහන්සේ නුඹේ භෝජනයට නුඹේ වතුරට ආශිර්වාද කරනසේක. கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது දෙවියන් වහන්සේට අපි සේවය කරන විටදී நம்முடைய அப்பத்தையும் நம்முடைய தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். උන්වහන්සේ අපගේ සෑම භෝජනය උන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. நம்முடைய எல்லா வியாதி வருத்தங்களிலிருந்து கர்த்தர் நம்மை நீங்களாக்கி ரட்சிப்பார். අපේ සෑම රෝගවලදී උන්වහන්සේ අපව සුව කරන දෙවියන් වහන්සේ. ஹalleluya. හලෙලූයා. அதே போல இந்த நாளிலே கர்த்தர் இன்னும் ஒரு காரியத்தை நமக்கு பேசுகிறார். අද දවසේදී උන්වහන්සේ තවත් දෙයක් කතා කරනවා. மார்க் எழுதினதான சுவிசேஷம் මාර්ක් පොතේදී 3வது அதிகாரம் 3 වන පරිච්ඡේදය 3வது வசனம் தொடங்கி 5வது வசனம் வரை 3 සිට 5 දක්වා. எடுத்தவர்கள் துரிதமாய் வாசிக்க கூடுமானால் வாசிக்கலாம். ගත්තු කට්ටිය කවුරුහරි ඉක්මනට இந்த කියවන්න. நாளிலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன். අද දවසේදී මම බේරක් මම ඔයගොල්ලන්ට දෙනවා. துரிதமாய் வாசிக்கலனா இந்த நேரம் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ඉක්මනට කියුවේ නැත්නම් මේ අවස්ථාව ඔයගොල්ලන්ට 3வது அதிகாரம் 3வது வசனம் தொடங்கி 5வது வசனம் வரை 3 වන පරිච්ඡේදයේ 3 සිට 5 දක්වා. அப்பொழுது அவர் சுருமின கையுடைய மனுஷரை நோக்கி எழுந்து நடுவில் நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மருகையைப் போல சொஸ்தமாயிற்று. ஆமென். இந்த புரிஞ்சுதா வாச்சு? කියෝපේක තේරුණාද? புரிஞ்சுதா இல்லையா? තේරුණාද නැද්ද? புரியாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. තේරුනේ නැත්නම් මොකුත් කරන්න බෑ. நான் ஒரு வாய்ச்சது கேட்டு එයා කියෝපේක මට ඇහුණා. ஹalleluya. හලෙලූයා. இந்த இடத்திலே ஒரு அற்புதம் நடக்கிறது. මේ ස්ථානයේදී ආස්කමක් සිදු වෙනවා. இந்த நாளிலே இந்த இடத்துல அநேக அற்புதங்களை செய்ய ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் අද දවසේදී බොහෝ ආස්කම් කරන්න උන්වහන්සේ ජීවමානව வந்து சொன்னா தன்னுடைய மனைவி பரலைஸா இருக்கிறாங்க. පියා ඇවිල්ලා කිව්වා තම මේ බිරිඳ ඇවිල්ලා රෝගාතුර සිටිනවායි කියලා. ஆனால் தேவனாம் மகிமைப்படும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් මහිමයට පත් වෙන පිණිස මම කියනවා. இதுவரையிலும் இல்லாத ஒரு அசைவை ஒரு மாற்றத்தை தாயினுடைய சரீரத்திலே பார்ப்பீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ කියනවා තව ටික දවසකින් දකින්නමයි කියලා. ஏன் என்று சொன்னால் சபையிலிருந்து ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன். සභාවේ සිට ආශිර්වාද කරන්නව දෙවියන් වහන්සේ. சபையிலிருந்து தான் ஆசீர்வாதம். සභාවේ සිට තමයි ආශිර්වාදය යන්නේ. அவருடைய மகன் வேலைக்கு போனான். එයාගේ පුතා ඇවිල්ලා වැඩට යනවා. ஆனால் அவரை வைத்துட்டு வந்திருக்கிறான் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாய். එයාව තියලා නමස්කාරයට එන්න ඕනේ කියලා එයාගෙ සිටිනවා. இந்த இடத்துல பாருங்க, ஓய்வு நாளிலே சுத்தப்படுத்துகிறது நல்லதா கெட்டதான்றது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தர்க்கம். සුදු දවසේ ඇවිල්ලා සෝව කරන්න ඕනද බැරිද කියන මේ ප්‍රශ්නයක් ඇවිල්ලා තියෙනවා. ஏன் அந்த இடத்துல ஓய்வு நாளிலே சுத்தப்படுத்த முடியாது? ඒ சபத் தவசை. සබත් දවසේදී සෝව කරන්න බෑ. ஏன் என்று சொன்னால் அதுதான் யூதனுடைய சட்டம். ඒක තමයි යුදවන්ගේ චාරිත්‍රය. தேவனை ஆராதிக்க மட்டும்தான் முடியும். දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්න පමණයි வேற පුළුවන්. ஒண்ணுமே செய்ய முடியாது. වෙන දෙයක් කරන්න அப்படி බෑ. சொந்த வேலைகளை செய்ய முடியாது. අපගේ
වගේ දේවල් කරන්න බෑ. ஆனால் இன்று நம்முடைய சொந்த தேவைகள் அநேகத்தை இந்த நாளிலே தான் செய்து கொண்டிருக்கிறோம். අපගේ යුතුයකම ඇවිල්ලා අපේ ඒ දවස්වල තමයි අපි කරගෙන ඉන්නේ. கல்யாணம், சாவு, காது குத்து, சடங்கு அவ்வளவு நிகழ்வு. සියලු සම්ප්‍රදායන් ඇවිල්ලා අපේ මේ දවස්වල තමයි අපි කරන්නේ. சொந்தக்காரன் வாரது போறது எல்லாமே இன்னைக்குதான். නේද යන්නේ ඉන්නේ සියලු දේ කරන්නේ මේ දවස්වල. ஆனா இந்த நாளிலே நீங்க அந்த காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தா உங்க வாழ்க்கை சீராய் போய்விடும். අද දවසේදී අපි මේ දේවල් වලට මුල් තැන් දුන්නොත් අපේ ජීවිතේ විනාශ වෙනවා. இது கர்த்தருடைய நாள். මේක දෙවියන් වහන්සේගේ දවස. 6 நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். දවස් 6ක් උන්වහන්සේ අපිට දීලා இந்த තියෙනවා. வேலை எதனால நீங்க செய்யலாம். වෙන මොකුත් කරන්න බෑ. ஆனால் 7வது நாள் கர்த்தருடைய. නමුත් දෙවියන් වහන්සේගේ දවසක්. யாரும் எதற்காயும் திருட முடியாது. ඒක වෙන දේවල්වලට සොරකම් කරන්න බෑ. அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி எழுந்து நடுவேன் இல்லை என்றார். ඒ ඇවිල්ලා ඒ වියලු දැක්ක තිබුණා ඔය මිනිහයාට කිව්වා නැගිට යන්න කියලා. அப்ப அந்த இடத்துல சூம்பின கையுள்ளவர் சபையிலே இருக்கிறார். වියලු අත්ඇති මිනිහෙක් ඒ ස්ථානයේ සිටියා. அநேக பலவீனங்கள் நம்மிடத்திலே இருக்கிறது. ඕ බැලහිනකම අපගේ ජීවිතයේ තිබෙනවා. என்னிடத்திலும் பலவீனம் இருக்குது. මා තුලත් තියෙනවා. ஏன்னா கடந்த நாட்களிலே காய்ச்சல், தடுமாறு, இருமல் இப்படி அநேக விதமான காரியங்கள். ඔහුගේ දවස්වලදී මට පොඩි පොඩි රෝග තිබුණා. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். එනමුත් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ ජීවනය அந்த අපිට දීලා ஜீவனை තිබෙනවා. கொடுத்த தேவனுக்கு ஊழியம் செய்கிறதை காட்டிலும் மேலான வேலை எதுவுமே நமக்கு ඒ கிடையாது. ජීවනය දුන්නා වූ දෙවියන් වහන්සේට සේවය කරන්න නැති වෙන දෙයක් මට නැහැ. எதையாயிலும் கொடுத்து நம்மை முனைக்கு போடுகிறதுக்கு நம்முடைய சத்துரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். මොකක් කරි කරලා එක තැනට තියන්න ඕනේ කියලා සතුරා බලා සිටිනවා. ஆனால் அவனை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ඔහුට වඩා උන්වහන්සේ බලවන්තයි. அவருடைய அபிஷேகமும் அவருடைய அழைப்பும் அவருடைய ஊழியமும் அதை காட்டிலும் மேன்மையானது. උන්වහන්සේගේ බලය උන්වහන්සේගේ සේවය ඒකටත් වඩා බලවන්තයි. எனவே கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருந்தால் அந்த ஜீவனுக்கு ஈடாய் கர்த்தருக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும். උන්වහන්සේගේ ජීවනයේ දීලා තිබුණා ඒකට සසඳනවා මම මොකක් කරි කරන්න. அப்ப அந்த ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருக்கிறார். ඒ දවසේදී යේසුස් වහන්සේ දේවස්ථානයේ සිටියා. எப்ப இருக்கிறாரு? කවදාද සිටියේ? ஓய்வு நாளிலே. ඒ සබත් දවසේදී. சபை கூடி வரும் பொழுது. සභාව රැස් වූ அப்ப දවසේදී. நீங்க வாரீங்களோ இல்லையோ? උගොල්ලෝ එනවද නැද්ද? கடந்த சில ஒரு வாரத்துக்கு முன்பதாக நான் நம்புகிறேன். සතියකට කලින් ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்க்க முடியாது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. කෙටි වීඩියෝ එකක් බලන්න මට அதிலே நடந்த ஒரு சம்பவத்தை ஊழியக்காரர் சொல்லுகிறார். හොඳ දෙයක් සේවකෙක් කියනවා. அதாவது எப்பொழுதும் போல ஒரு தம்பதி தேவனை ஆராதிக்க சபைக்கு வந்திருக்கிறார். වෙනදා වගේ මේ பவுலா පවුලක් ඇවිත් දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන පිණිස அந்த ஆராதனை முடிந்த பின்பதாக ඒ නමස්කාරය ඉවර වුණායින් அந்த පස්සේ சகோதரி பாஸ்டருடைய அனுமதியோடு கூட ඒ සහෝදරිය පාස්ටර්ගේ යාමමැති අරගෙන வந்து ஒரு அறிவித்தல் சொல்றார். ඒක தன்வீமா දැන්වීමක් කියනවා. அதாவது என்னுடைய நாங்கள் எல்லாருக்குமே தெரிந்த நம்முடைய 8 வயது நிரம்பினதான மகன் மரித்து போய்விட்டார். අපි ඔක්කොටම දන්නාව අවුරුදු 8ක් තියෙන මගේ පුතා ඇවිල්ලා මැරුණා. அவனுடைய அடக்க ஆராதனை இருக்கிறது. தயவு செய்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க. ඔහුගේ මේ අන්තිම නමස්කාරයේ තියෙන සියලු දෙනා එන්න. எப்ப சொல்றாங்க? කවදද කිව්වේ? ஆராதனை முடிந்த பின்புதான். නමස්කාරය ඉවර වුණායින් පස්සේ நமக்கு யாருக்கும் அப்படி நடக்க கூடாது. කාටවත් එහෙම වෙන්න நான் ඕනේ ஒரு கேள்வி கேட்கிறேன். ඒක ප්‍රශ්නයක් මම අහනවා. நம்முடைய வீட்டில் இப்படி ஆகினது நடந்தா நீங்க யாராவது ஆராதனைக்கு வருவீங்களா? අපේ ගෙදර ඒ වගේ කාර්යයක් සිදු වුණොත් යම් කවුරු හරි එනවද? வரீங்களா? එනවද? කවුරුත් එන්නේ. ஊழியக்காரனான நான் கூட வருவேனான்றது ஒரு கேள்வி வருது. සේවකයෙක් වුණාම මම එනවද කියලා දන්නේ නැහැ. ஆனால் அந்த குடும்பம் எப்பொழுதும் போல கர்த்தரை ஆராதிக்கிறது. එනමුත් ඒ පවුල හැමදා වගේම දෙවියන් அந்த වහන්සේව பாஸ்டர் போய் නමස්කාර கேட்டாங்க, என்னம்மா பொம்பளை நீ මොන ගෑණියෙක්ද ඔයා? உன் புள்ள செத்து போயிருக்கா, நீ ஆராதனைக்கு வந்திருக்கிறீ. ඔය පුතා ඇවිල්ලා මැරිලා ඉන්න ඔයා அப்ப அந்த ඇවිල්ලා சகோதரி சொன்னதான பதில். ඒ සහෝදරිය කිව්වා ඔය පිළිතුර. என் ஆண்டவர் எனக்கு முன்பதாகவே வந்து என் பிள்ளை வருவான்னு எதிர்பார்த்திருப்பான். දෙවියන් වහන්සේ මටත් කලින් ඇවිල්ලා මගේ දුව එනමයි කියලා බලා அந்த සිටියා. தேவனை எப்படி என்னால் ஏமாற்ற முடியும்? ඒ දෙවියන් වහන්සේ කොහොමද මට රවට්ටන්න පුළුවන්? என் பிள்ளை ஒரு நாள் பார்ப்பேன் என்பதான நம்பிக்கை எனக்கு உண்டு. කවදාද මගේ පුතාව බලන්න පුළුවන් කියන ඒ විශ්වාසය මට තියෙනවා. ஆனால் இன்று என்னை எதிர்பார்த்திருக்கிற தேவனை நான் எப்படி ஏமாற்ற முடியும்? අද මාව බලා සිටිනා වූ දෙවියන් වහන්සේව කොහොමද මම රවට්ටන්නේ? யாராவது அந்த உணர்வோட இருக்கிறோம். කවුරු හරි එහෙම ඇඟීමකින් ඉන්නවද? தலைவலினா வரமாட்டேன்.
ඔළුව කැක්කුම නම් ஸ்காலர்ஷிப்னா வர மாட்டோம், ස්කෝලර්ෂිප් නම් ஓ එන්නේ லெவல்னா வரது, ඕ ලෙවල් නම් ஏ එන්නේ லெவல்னா வரது, ඒ ලෙවල් නම් එන්නේ எல்லாமே பாழாய் போய்விடும். ඔක්කොම විනාශ වෙලා යනවා. கர்த்தர் முதலிடம். දෙවියන් වහන්සේට මුල් තැන දෙන්න ඕනේ. நீ கலெக்டர் ஆகிறதுக்கே எக்ஸாம் நடந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பே கிடையாது. කලෙක්ටර් වෙන්න ඔය එක්සෑම් කරනවා නේ ඒකට යන්න එපා. ஏன்னா கர்த்தரை தேடுவதற்கு நம்ம வாழ்க்கையில முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறோம். දෙවියන් වහන්සේට අපි මුල් ස්ථානය දෙන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் ஓய்வு நாளிலே சபையில் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ සබත් දවසේ උන්වහන්සේ ஆண்டவர் கேட்கிறார், வியாதியஸ்தர்களை பார்த்துட்டு கேட்கிறார், இவர்களை சுகப்படுத்துகிறதா அல்லது விட்டுறதா நல்லது? මේ රෝගව සිටිනා සෑම දෙනා බල දෙවියන් වහන්සේ ආනම ஒருத்தன் ஒரு பதில் சொல்லல. කවුරුත් මොකද කිව්වේ නැහැ. சொன்னாலும் பிரச்சனை, சொல்லாட்டியும் பிரச்சனை. කිව්වත් ප්‍රශ්නේ නැතත් ප්‍රශ්නේ. நம்ம சபையில இருக்கிறவங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே போலதான் அன்னைக்கு இருந்திருக்காங்க. இயேசு தான் இருக்கும். අපේ සභාවේ කට්ටිය කොහොමද ඉන්නේ ඒ වගේ තමයි ඒ කාලෙම. கேட்ட கேள்விக்கு பதிலே கிடையாது. ආපු ප්‍රශ්නේ පිළිතුරක් නැහැ. மகமுனா பார்த்திருக்கீங்க? බවුල பவுலனுக்கு மகமுனா මකුමුණ දැකලා තියෙනවද? அப்படிதான். அது சத்தம், அது 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 கூப்பிடுற சத்தம் உள்ள இருந்தா வரும். அது வாய் திறக்குதா மூடி இருக்கான்னு தெரியாது. කට බාලද ඇරලා තියෙනවද කියලා ගන්න ඇතුළේ ඉඳලා තමයි සද්දේ. அதே மாதிரி தான் உங்களை இங்கிருந்து நான் பார்க்கப்படுது இருக்கிறது. ඒ වගේම මේ ඉඳලා මම බලනකොට පේන්නේ. ஆனா அந்த மாதிரி எல்லாம் அழகா இருக்குது. මූණ වල ලස්සන ஆனா තියෙනවා. சுபாவம் அதை போல இருக்கிறது. ඒ ගුණාදිස ඒව තියෙනවා. உட்கார்ந்து වාඩි වුණොත් වාඩි වුණාම. கொண்ட பணியாரமா ஜெய்யான்னு பார்த்தோம்னு சொன்னா நீங்க எது மாதிரி இருக்கிறீங்கன்னா கொண்ட பணியாரம் மாதிரி இருக்கீங்க. කොණ්ඩ කැවුම්ද ජෙලිද කියලා බලනකොට කොණ්ඩ ஜெய்யாவது கொஞ்சம் இப்படி தட்டி விட்டு அப்படி ஆண்டு நிற்கும். ජෙලි හරි කොහොම கொண்ட பணியாரம் அப்படிதான் இருக்கும், அசையாது. කොණ්ඩ කැවුම් වල වගේ ඉන්නේ. கேட்கிறார் ஆண்டவர், சுகப்படுத்துகிறதா இல்லையா? දෙවෙනි වහන්සානව සුව කරන්න ඕනිද එපාද? ஒருத்தவங்க பேச කවුරුත් මොකක් කතා කරන්නේ? ஆண்டவர் அவருடைய இருதய கடினத்தை பார்த்து ஆண்டவர் கோபப்படுகிறார். ඔවුන්ගේ අදවතේ ගල්කම දැකලා උන්වහන්සේ කෝප වෙනවා. என் ஆண்டவர் கோபப்பட்டாலும் அற்புதம் நடக்கும். උන්වහන්සේ කෝප වුණත් ආස්කම් සිදු වෙනවා. எத்தனை பேர் நம்புறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? ஹalleluya. හalleluya. கோபப்பட்டார், කෝප වුණා. பெரும் புயல் அடங்கிற்று. මා මේ උල්ලංඝ නැවතුණා. கோபப்பட்டார், කෝප වුණා. சூமின கையுடையவன் கை மற்ற கையை போல மாறினது. ඒ වියලු දැක්කෝ ඒ මනුෂ්‍යයාට හොඳ දැහැතක් වුණා. அந்த இடத்துல அவர் கேட்கலாம், ஆண்டவர் வந்து சூமின கையுடையவன் முன்பதாய் கூப்பிட்டு நிறுத்தினார். ඒ වියලි දැක් පිරුණා ඒ මනුෂ්‍යයා විශ්වාස அநேகமான நேரத்திலே நாம் நம்முடைய பலகீனங்களை தேவ சமூகத்திலும் சரி தேவ மனுஷனுக்கும் சரி நாங்கள் சொல்லுகிறதற்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம், கூச்சப்படுகிறோம். මේ බැලගිනකම් බොහෝ ස්ථානවලදී අපි කියන්න ඇවිල්ලා අපි ලැජ්ජා වෙනවා. இந்த சுகப்படுத்துற வசனத்தை வச்சுக்கிட்டு பாஸ்டர் இருமிக்கிட்டு தும்பிக்கிட்டு சளியோட பிரசங்கம் பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேட்கலாம். මේ සුව කරන මේ වචනේ තියාගෙන ඔයගොල්ලෝ ඔයා මේම තියාගෙන දේශනා කරනවනේ කියලා සිතන්න පුළුවන්. பவுலுக்கே ஒரு உள்ள இருந்ததா, පවුල්ටත් මුලක් තියුණා. எனக்கு இந்த தழுவல் காய்ச்சல் இன்றைக்கு வரும் நாளைக்கு போயிடும். අද තියෙනවා ඊට යනවා. எத்தனையோ மருந்து බොහෝ බෙහෙත් ஒண்ணுக்கு ஒண்ணு சரி வரல. මොකටත් හරි ගියේ නැහැ. கொரியால இருந்து கொண்டாந்த மருந்தும் கொடுத்தாச்சு, කොරියාවේ ඉඳලා ගෙනාපු බෙහෙත් දුන්නා. அது சரி வரல. ඒකත් හරි ගියේ சரி லோக்கல்லையாவது கொடுப்போம்னு சொல்லிட்டு அடுத்த சிஸ்டர் கொண்டாந்து ரெண்டு பானி ரெண்டு கரண்டி கொடுத்தாப்ல, පැණි ගාන දෙකක් දුන්නා සිස්ටර්. அது கொடுத்தும் சரி வரல. ඒකටත් හරி ගියේ නැහැ. இது எதற்கும் மாற்றாது. මේ කාටවත් මේ වෙන්නේ. கொரியால இருந்து மருந்து வந்தாலும் சரி, இலங்கையில இருந்து வந்தாலும் சரி, எதுக்கும் போகாது. அது இஷ்டப்பட்ட நாள்ல போயிடும். ඒක එක්ස්ට්‍රා වුණා ඔය දවසේ තමයි යන්නේ. எது எப்படி போனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க கர்த்தர் கேள்வி செய்திருக்கிறார். මොනවා වුණත් දෙවියන් වහන්සේගේ පාමුල සිටින அப்போ உங்களுடைய උන්වහන්සේ பலகீனங்களை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். ඔයගොල්ලන්ගේ බැලහිනකම உங்கள் සිතන්න. பலகீனங்களை கர்த்தர் மாற்றுவார். අපේ බැලහිනකම උන්වහන්සේ වෙනස් அப்ப කරනවා. அந்த குறைவுள்ளவனும் தேவாலயத்தில் இருக்கிறான். ඒ අඩුපාඩුකම් තියෙනවා ඔය මිනිස්සයා ஐயோ, දෙවියන් இந்த වහන්සේගේ சூழ்நிலை கையோட நான் எப்படி போறதுன்னு சொல்லி அவன் யோசிக்கிறேன். ඒ වීලි දෑත් වලින් මම කොහොමද යන්නේ කියලා கைதான் சூம்பி இருக்கிறது, ஆனா கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். දෑත් තමයි වීලි තිබෙන්නේ දෙවියන් වහන්සේ අපේ ජීවනයේ දීලා තිබෙනවා. எனக்கு தலைதான் வலிக்குது, ஆனா சரீரத்தில் ஜீவன் இருக்கிறார். මට ඔළුවේ කැක්කුම පමණයි නමුත් දෙවියන් වහන්සේගේ ජීවනයේ තියෙනවා. என்னால நடக்க முடியாது, ஆனால் மேல போய் கர்த்தரை ஆராதிக்க முடியும். මට ඇවිදගෙන යන්න බෑ නමුත් මම උඩට ගිහලා කොහොම හරි නමස්කාර කරනවා. அம்மா வருவாங்க. අම්මා එනවා. முதலாவது நாள் வரும்பொழுது யோசிச்சாங்க எப்படி நான் மேலே ஏறும். පළවෙනි දවසේ එනකොට එයා හිතලා තියෙන කොහොමද උඩට ஆனால் යන්නේ. வார வாரம் மேலே ஏறி வந்து සතියෙන් සතිය ඕ එනවා. கொஞ்ச நாள் அவங்க மக வீட்டில் போயிருக்காங்க. ගෝල ගෙදර ඉන්නවා එයා. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது.
දෙවියන් වහන්සේ ඒක තමයි බලාපොරොත්තු அதுக்கு වෙන්නේ. தேவையான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். ඒකට අවශ්‍ය වූ බලය උන්වහන්සේ දීලා තිබෙනවා. அன்னைக்கு தம்பி சொன்னாப்புல கால் வீங்கி இருக்குது. කකුල ඉකිපිලා තියෙනවා. அந்த வீக்கத்தோட வீட்டுல இருந்தா நாம என்ன பண்ண போறோம்? ඒ ඉදිමීමෙන් ගෙදර හිටියොත් මොකද්ද වෙන්නේ? கொஞ்சம் நான் மேலே ஏறி போயிட்டா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியுமா முடியாது? චුට්ටක් අපි උඩට ඇවිල්ලා ගියොත් උන්වහන්සේ ආස්කම් කරනවා. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றும். දෙවියන් වහන්සේ වාතාවරණය වෙනස් කරනවා දෙවියන් වහන්සේ. எல்லாருக்கும் பலவீனங்கள் உண்டு. අපේ සෑම දෙනාට බෙලහීනකම් ஏனென்றால் வயசுக்கு ஏற்ற பலவீனங்கள் உண்டு. අපේ වයසට ඇති சில බෙලහීනකම් சமயங்களிலே நாம் ஏற்கனவே நமக்கு ஏற்பட்டதான பாதிப்புகளுக்கு ஏற்ற வைத்திய பரிகாரங்கள் செய்யாததினாலே அது தாக்கங்கள் உண்டு. අපේ අපිට වුණා ඔය අනතුරු වලට අපි මේව එකක් කරපු නැති නිසා ඒ බෙලහීනකම් சில තියෙනවා. நேரம் வீணா போட்டு வாங்கிக்கிட்ட வருத்தங்கள் உண்டு. අපේ පොයේ යන දේවල් අපේ ශරීරයට ගත්ත දේවල් තියෙනවා. இது எல்லாவற்றுக்கும் பரிகாரம் உண்டு. ඒ සෑම දේවල් වලට විසඳුම තියෙනවා. ஏனென்றால் என் ஆண்டவர் அவர்தான் பரிகாரி. උන්වහන්සේ පමණයි අපගේ විසඳුම. அவர் சுகப்படுத்துவார். උන්වහන්සේ සුව அப்ப කරනවා. இந்த இடத்துல வந்து அவர் கேட்கும் பொழுது அவன் வந்து நார்கும்பதாய் நிற்கிறான். ඒ මානක පිටදී ඔව් එවිල්ලා සෑම දිනාගේ මැදදී ඉන්නවා. நாம நிற்போமா? අපි ඉන්නවද? இவங்க என்ன நினைப்பாங்க? මෙයා කොහොමද? அவங்க என்ன சொல்லுவாங்க? මෙයා මොනවා හිතයි? அவங்க அதுக்கு அது தெரிஞ்சிருமே. එයාට ඒක දන්නවද? அவன் எதை பத்தியும் யோசிக்க கிடையாது. මොනවා ගැන සිතුවේ என் නැහැ. ஆண்டவர் கூப்பிட்டான் அவன் முன்பதாய் வந்தான். මගේ දෙවියන් වහන්සේ කතා කරා මම ඉදිරියට ஆண்டவர் ගියා. சொன்ன கையை நீட்டு. දැහැටි දිගු කරන්න. அவன் சொல்லிருக்கான் ஐயா நான் இந்த கை இப்படியே தான் இருக்குது என்னால நீட்ட முடியாது, මගේ අත මේව තමයි තියෙන්නේ දික් කරන්න மடக்க බෑ. முடியாது, මට ඇවිද இந்த ගන්න கை බෑ. சூம்பி போயிருக்குது. ඒක ඇවිල්ලා වීරි කියනවා. அது எப்படி இருந்தான்? මොනවා වුණා? ஆண்டுடைய வாய் சொல்லிட்டு கரத்தை நீட்டு. දෙවියන් වහන්සේගේ මුඛයේ කිව්වා දැහැට දිගු කරන්න. கரத்தை நீட்டினான், அது மற்ற கரத்தை போல் மாறினது. දැහැට දිගු කරා අනිත් දැහැට වගේ වුණා. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். දෙවියන් වහන්සේ ආස්කම් කරනවා. ஹல்லேலூயா. හalleluya. கடந்த மாதத்தின் 11ஆம் தேதி இந்த இடத்துல ஒரு சுகப்படுத்தும் ஆராதனை நடந்தது. ගිය මාස 11 වෙනිදා සූකිරීමේ දේවස්ථානයක් සිදු වුණා. அதிலே ஒரு சகோதரனை சகோதரி கூட்டிட்டு வந்தாங்க, සහෝදරියව සහෝදරිය එක් කරගෙන ආවා. ஜெசிகா. அப்ப அவர் வந்து ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் கர்த்தரை தெரியும். එයාගල ගැලවීම ලැබලා නැහැ. එනමුත් දෙවියන් වහන්සේව இந்த දන්නවා. இடத்துல சுகப்படுத்தும் பொழுது ஒரு 2 கேள்விங்க கேட்டான். සෝ කරන වෙලදී එයාට ප්‍රශ්න දෙකක් එයාගෙන් நீ ඇහුවා. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறாயா? දෙවියන් වහන්සේ ඔය විශ්වාස කරනවා. சுகப்படுத்துவார் என்று நம்புகிறாயா? දෙවියන් වහන්සේ සෝ කරයි කියලා විශ්වාස அவர் சொன்னா කරනවා. நம்புறேன். ඔව්. இரண்டாவது காரியம், දෙවෙනි එක நீ தசமபாகம் கொடுக்குறியா? දසෙන් කොටස දෙනවා. அவர் தசமபாகம் என்னன்னு தெரியாது, எனக்கு கத்தோலிக்க திருச்சபைக்கு வரும். දසෙන් කොටස කියන්නේ මොකක්ද කියලා දන්නේ. குடிச்சிட்டு அவரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர். එයා ඇවිල්ලා බුද්ධ ආගමනේ. அவர் தசை கொடுத்து எதுவும் தெரியாது, தச பணத்தை சின்னான்னு தெரிஞ்சிருக்கலாம், 10 கற்பனை தெரிஞ்சிருக்கலாம், ஆனா 10ல் ஒரு பங்கு அவருக்கு தெரியாது. දසෙන් කොටස යාට දන්නේ නමුත් දස පණස යාට දන්නවා. ஆனால் அப்படி இருந்த மனுஷன் சொன்னார், நான் இனி கொடுக்கிறேன் இனி கொடுக்கிறேன் அப்படின்னா එහෙම ඉන්නපු මේ මිනිස්සයා කිව්වා මෙතන මෙච්චර දවස් දුන්නේ නැහැ ආයි දෙනවා. சொல்லி அடுத்த நிமிஷத்துல கர்த்தர் சொல்லி கொடுத்தார். ඊයපු ඒ වෙලාව දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා සුවේ දුන්නා. ஹalleluya. හalleluya. அவர் இந்த சபைக்கு வரல, මේ සභාවට ආවේ නැහැ. ஆனால் என்னது தசமபாகத்தை கொடுத்து அனுப்பியிருந்தார். දසෙන් කොටස දීලා තියෙනවා. பொருத்தனையை கனப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ඒ පොරොන්දු ඉෂ්ට කරනව දෙවියන් වහන්සේ අපේ දෙවියන් වහන්සේ. யாக்கோபுக்கு வனாந்தரத்தில் ஒண்ணுமே கிடையாது, යාකෝබ්ට වනාන්තරේ කිසිම දෙයක් கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. දුන්නා ඔය කෑමත් කාලා ඉවරයි. ஏதாவது தேவைப்பட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்த எண்ணெய் மாத்திரம் கரத்துல இருக்கிறது. මොකටයි අවශ්‍යතාවයක් වුණොත් දුන්නා ඔය තෙල් පමණක් அவன் තිබුණා. கர்த்தரை சந்திக்கிறான். දෙවියන් වහන්සේව සම්බ වෙනවා. சந்தித்த மாத்திரத்தில் அந்த இடத்துல ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு அந்த எண்ணெயை வார்த்து அபிஷேகம் பண்ணிட்டு, இது கர்த்தருடைய வீடு, දෙවියන් වහන්සේ දැක්කයින් පස්සේ ගලක් තියලා ඒකට තෙල් ආලේප කළා මේ දෙවියන් ஏ වහන්සේ பெத்தேல், බෙතේල් இது வானத்தின் வாசல். මේ ස්වර්ගයේ වාසස්ථානය. நான் மறுபடியுமாய் தகப்பன் வீட்டுக்கு சுகபலமாய் நான் திரும்பி வந்தான். ආයෙ ඇවිල්ලා තමාගේ පියාගේ නිවසට සුවයෙන් ආවා. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுப்பேன் என்று கர்த்தரோடு கூட பொறுத்தனை பண்ணுகிறான். දෙවියන් වහන්සේ මට දෙන්නා වූ සෑම දේවලින් මම පසෙන් කොට දෙනවායි කියලා පොරොන්දු වුණා. அவன் பரிவாரங்களோடு கூட வருகிறான். සෑම දේවලින් ඔහු එනවා. அவன் பொறுத்தனையில் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். මේ පොරොන්දුවේ ඔහු ඇවිල්ලා සැබෑව அதனால் මනුෂ්‍යයෙක් கர்த்தர் වෙනවා. அவனை ஆசீர்வதித்தார். එම නිසා දෙවියන් වහන්සේ ඔහුට ආශිර්වාද කළා. உங்கள் தசமபாகத்திலே நீங்கள்
சற்று அங்கிருந்தும் தடுமாறும் பொழுது දසෙන් කොටස වලින් අපි ඒට මේට යන நான் විටදී அதை பேசும்படியா நான் வரவில்லை, நான் அதை பேசும்படியா உந்தப்படுகிறேன். ඒකට කතා කරන්න නෙමෙයි මම ආවේ නමුත් මම ඇවිල්ලා ඒකට தசம பாகத்தில் நீ உண்மையாக இல்லாமல் இருக்கும் பொழுது දසෙන් කොටස වලින් අපි සැබෑව සිටින් නැත්තම් உங்கள் பணம் வீணாய் வைத்திருக்கும். ඔබගේ මුදල් ඇවිල්ලා විනාශ වෙනවා. நான் சொல்லிட்டு இருந்தாங்க, சொன்னேன் மருந்து வாங்க போக மாட்டேங்கிறாரு. මම කිව්වා නමුත් බේත් ගන්න ගියේ නෑනේ. எதுக்கு போகணும்? මොකටද යන්නේ? பரம வைத்தியர் அவர் இருக்கிறாரு, උන්වහන්සේ සුව කරන්න වෙනවා. நாட்டு வைத்தியம் செய்ய மனைவி இருக்கிறாங்கள, මේ ගමේ වෙදකම් කරන්න මගේ බිරිඳ ඉන්නවා. அப்புறம் எதுக்கு நான் சும்மா போய் டாக்டர் பார்க்கறேன்? ඒ මොකටද මම නිකන් ගිහලා ડોක්ටර් බලනවා. ஹalleluya. හalleluya. கர்த்தர் கொண்டார். දෙවියන් වහන්සේට සැබෑවම සිටිනවා. அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார்? அந்த வியாதிப்பட்டவனை சுகப்படுத்துகிறார். ඒ ස්ථානයේදී ඒ රෝග වුණා වූ ඒ මනුෂ්‍යව සුව කරනවා. சபையிலே அற்புதம் உண்டு, සභාවේ ආස්කම් තියෙනවා. சபையிலே அதிசயங்கள் உண்டு. සභාවේ ආස්කම් තියෙනවා. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, ඕසියා 6 කියනවා பலியை அல்ல இரக்கத்தையோ, அப்படி சொல்லுங்க, பலியை அல்ல இரக்கத்தையோ, பூஜாவனமே இரக்க கருணாவது දගන පඩිகளை பார்க்கிறோம் தேவனை அதிகரை அறிவை. ඒ කියන්නේ දවන පූජාවට වඩා උන්වහන්සේව දැනගන්නා වූ දැන්මෙන් උන්වහන්සේ ගොඩාක් බෝ කැමැත්තව සිටිනවා. கர்த்தர் அதிலே தான் விருப்பமாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඒ වලින් ඒ තුලින් උන්වහන්සේ பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பணிகளை பார்க்கிறோம் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். පූජාවට වඩා දයාවද ඒ වගේම උන්වහන්සේගේ කරුණාව තමයි ප්‍රිය වෙන්නේ කියලා කියනවා. උන්වහන්සේව දැනගන්නා වූ දැන. අප கர்த்தரை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரும் பொழுது දෙවියන් වහන්සේගේ දැනගැනීමේ ඒ කාර්යය වලින් අපි වර්ධනය වෙනවා. ஆண்டவர் அது விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ඒ දේව තුලින් උන්වහන්සේ ප්‍රිය වෙනා වූ දෙවියන් වහන්සේ. அந்த நேரத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ඒ දේ වලින් උන්වහන්සේ ඔයගොල්ලන්ට ආශිර්වාද කරන්න වූ දෙවියන් இந்த වහන්සේ. ஆலயத்தின் மேன்மையை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். මේ සභාවේ තියෙන ඒ වර්ධනය ගැන මම ඔයගොල්ලන්ට කියන්න කැමතියි. அதாவது இந்த சபை கிடையாது, මේ සභාව නෙමෙයි. என்னுடைய வேதம் சொல்லுகிற சபை. මේ මගේ දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා என்னுடைய வேதம் சொல்லுகிற சபையா இந்த சபை இருக்குமானால் මගේ දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා ඒ වචනේ වලින් මේ සභාව සිටිනවා නම් இந்த சபையிலும் அதே காரியங்களை கர்த்தர் செய்வார். මේ සභාව තුලින් උන්වහන්සේ ඒ දේවල්ම කරනවා. சங்கீதங்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். கீதாவளியை கேட்பா. ගීතවල 1:5 ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ගත්වයි අගල කියන්න ගීතාවලියේ කියපහ. එබැවින් දුෂ්ටයෝ විනිශ්චයද පෞකාරෝ ධර්මිෂ්ඨයන්ගේ සමාගමෙහිද නොසිටිනෝය. அதாவது வேதம் என்ன சொல்கிறது? பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை. පෞකරණව සෑම දිනම දෙවියන් වහන්සේගේ සභාවේ இது සිටිනවා. கர்த்தருடைய சபை. මේ දෙවියන් වහන්සේගේ සභාව. கர்த்தர் பாவிகளாய் இருந்த அநீதிமான்களாய் இருந்த என்னையும் உங்களையும் ரட்சித்து அவர் சபையிலே சேர்த்து வைத்திருக்கிறார். පෞකරාව අපිව අධර්මිෂ්ඨ කරාව අපිව දෙවියන් වහන්සේගේ පාවුල තබා තිබෙනවා. அந்த நீதிமானாய் மாற்றினதான நம்மத்திலே பாவிகள் யாராய் வந்தால் அந்த பாவிகள் தொடர்ந்து பாவத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த இடத்தில் நிற்க முடியாது. පෞකරාව කට්ටිය ඇවිල්ලා කවුරුරට පෞ කරනවා නම් මේ ස්ථානයේ සිටින්න බෑ. அப்பேற்பட்டவர் தான் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கே பேசுறாரு, ඒ වෙලාවෙදි කියන පාස්ටර් වෙලා මටම කතා பாஸ்டர் என்ன කරනවා. பார்த்தே பேசுறாரு. මාව බලනම කතා කරනවා. ஹalleluya. හලෙලූයා. ஏன் நாம் இப்படி நினைக்கக்கூடாது? එයි අපි මේ සිතන්න බැරි. நான் அழகா இருக்கிறோம், මම ලස්සනට ඉන්නවද? பாஸ்டர் என்ன பார்த்தே பேசுறாரு. පාස්ටර් මාව බලනම කතා කරනවා. ஒண்ணு கூட இல்லை. எல்லாம் என் பிள்ளைகள் எல்லாருமே அழகு. ඔබලා සියලු දෙනාම ලස්සනයි තමයි. ஏனென்ன நான் ஆண்டவர் அழகானவர், මගේ අපේ දෙවියන් වහන්සේ ලස්සනයි. அவருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் அழகு. අපේ දෙවියන් වහන්සේ දරුවෝ සෑම දෙනා பாருங்க, ලස්සනයි. தாடி வளர்த்து எவ்வளவு அவருடைய கருதி மாடு இருக்குது. இது ஒரு அழகு. அன்னைக்கு ஒரு எல்லாத்தையும் அவர் தூங்கின நேரத்துல செலவுக்கார எல்லாத்தையும் எடுத்தான். ඉඳාගෙන ඉන්න වෙලාවදී සරුකාර ඔක්කොම අඳිනවා. அப்பயும் அவர் அழகு. නමුත් එයා ලස්සනයි නම. சிலர் வந்து பாருங்க தலையெல்லாம் வெள்ளையா இருக்கும், සමහරක් කට්ටිය බලන ඔළුව மீசைக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு வராங்க. ඉරවල මමක් එයා වෙලා පෙයින්ට් කරනවා. அதுவும் அழகு.
ඒකත් ලස්සන. எதுவுமே தவிர இது அசிங்கம் கிடையாது. කිසිම දෙයක් කැතම නැහැ. ஏன் சொன்னா அவங்கள கண்ணாடியில பார்க்கறது இல்லை. මෙයාවිල කණ්ණාඩියෙන් බලන්නේ. அதுதான் பிரச்சனை. ඒක තමයි ප්‍රශ්නේ. அவங்கள கண்ணாடியில பார்த்துருந்தாங்கன்னா එයා තමා ඇවිල්ලා කණ්ණාඩියෙන් தெரிஞ்சிருக்கும் බැලුවොත් எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. එතකොට බලන්න කොච්චර ලස්සනද කියලා. அப்ப அழகா பார்த்துருந்தாங்கன்னா அவங்க பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. ඒ ලස්සන බලලා තිබුණොත් පෙயிන්ට් කරන්නේ. போகட்டும். அப்ப நாம் எல்லாருமே நம்ம கர்த்தர் நேர்த்தியாக வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ හැම දෙනාම ලස්සන. அப்ப நீதிமான்கள் சபைகளிலே இருப்பார்கள். ධර්මිෂ්ඨ කරන කට්ටිය ඇවිල්ලා සභාවේ සිටිනවා. சங்கீதம் 11:4 நாம் பார்க்கிறோம். ගීතාවලිය 11 අතරේ බලනවා. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். 11 ස්වාමීන් වහන්සේ සොයගේ සුද්ධ මන්ත්‍රයේ වැඩ සිටින கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ සිංහාසනයේ ස්වර්ග ராஜ்‍යයේ සිටින அவருடைய கண்கள் උන්වහන්සේගේ නෙත් மனுபுத்திரரை பார்க்கிறது. සෑම මනුෂ්‍යයන් දෙස බලා සිටිනවා. அவருடைய இமைகள் ඔහුගේ SPL அவர்களை சோதித்து அறிகிறது. ඔවුන්ව පරීක්ෂා කරනවා. நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறார்? ඔබේ දෙවියන් වහන්සේ කොහෙද ඉන්නේ? எங்க இருக்கிறார்? කොහෙද ඉන්නේ? சொல்லுங்க மக்கமுனா எங்க இருக்கிறார் ஆண்டவர்? කොහෙද ඉන්නේ දෙවියන් වහන්සේ? ஆலயத்திலே. දේවස්ථානයේ සිටිනවා. அப்ப நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் என்னோடு கூட என் ஆலயத்தில் இருக்கிறார். මම නමස්කාර කරනවා දෙවියන් වහන්සේ මා සමග සිටිනවා. நான் தனிமையாய் அல்ல, ஒரு கூட்ட ஜனத்தோடு கூட மாத்திரமல்ல, நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரோடு கூட சேர்ந்து நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். මම තනියෙන් නෙමෙයි මම නමස්කාර කරනවා දෙවියන් වහන්සේ සමග මම දෙවියන් වහන්සේ எத்தனை නමස්කාර மகிமை, කරනවා. எத்தனை மகிமை. කොච්චර මහිමයක්ද? ஆனால் அவருடைய சிங்காசனத்தை பரலோகத்துல வச்சிட்டு அவருடைய ஆராதனை அங்கீகரிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சேர்த்து வந்திருக்கிறார். උන්වහන්සේගේ මන්ත්‍රය උන්වහන්සේ ස්වර්ග රාජ්‍යයේ තබලා උන්වහන්සේ අප සමග නමස්කාර කරන පිරිස අප සමග இது எத்தனை සිටිනවා. பேர் நாம் உணர்றோம், எத்தனை பேர் அறிகிறோம்? කී දෙනෙක් අපි ඇවිල්ලා ඒක එංගෙනවද? என் ஆண்டவர் பரலோகத்திலே சிங்காசனத்தை வச்சிட்டு என்னுடைய ஆராதனை அங்கீகரிக்கும்படியாய் என்னோடு கூட இருந்து அந்த ஆண்டவர் ஆராதிக்கிறனா அந்த ஆராதனை யாராவது அசட்டை பண்ணுவோமா? උන්වහන්සේගේ ස්වර්ග රාජ්‍යයේ සිට ඒ මන්ත්‍රය තබලා අප සමග සිටිනවා නම් අපි කොහොමද ඒකට ප්‍රශංසා කරන්න ඕනේද? எனக்கு அந்த சுவிசேஷம் சொல்ல தெரியாது. සුභාරංචි කියන්න දන්නේ. நம்ம சுவிசேஷம் வேற மாதிரி தான். අපේ සුභාරංචි ඇවිල්ලා වෙන ආකාරයකට வந்தா வாழ்வ, வரலனா செத்துருவ. ආවොත් ඇවිල්ලා හොඳට ඉන්නව නැත්නම් ඇවිල්ලා මැරෙනවා. இதான் நம்ம சுவிசேஷம். අපේ இந்த සුභාරංචි சுவிசேஷம் எல்லாத்தையும் ஒத்துக்காது. මේ සුභාරංචි කාඩ நேற்று அம்மாவோட பேசிட்டு வந்து நான் யோசிச்சேன், நான் பேசினது சரியோ? අම්මා සමග කතා කරලා මම බැලුවා මම කතා කරපු එක හරිද? எங்க அம்மா செத்த நேரம் கூட நான் ஜெபம் பண்ணல. අම්මා මැරිච්ච දවසවත් මම යාඥා කරේ නෑ. ஐயோ இவன்ட்ட சபைக்கா ஏன் புள்ள போனா මෙයාගේ සභාවට මම ආවේ. அப்படின்னு මුදා நம்ம යන්නේ. நினைச்சிடக்கூடாது. இதுதான் ஏன் சுவிசேஷம். මගේ සුභාරංචි ඒක තමයි. ஏத்துக்கிட்டா உனக்கு பரலோகம், இல்லைன்னா உனக்கு நரகம். ඒක ඔයා ඇවිල්ලා දැනගත්ත ස්වර්ග රාජ්‍යය என் නැත්නම් ஆண்டவர் நல்லவர், මගේ දෙවියන් වහන්සේ அவர் යහපත්, சர்வ வல்லவர், සර්ව බලධාරී அவர் දෙවියන් அன்பானவர், වහන්සේ. ඒ ප්‍රේමණීය அவர் දෙවියන් கிருபை වහන්සේ. உள்ளவர். ඒ කරුණාවේ දෙවියන් වහන්සේ. இதெல்லாம் உண்மை. මේක තමයි ඇත්ත. அது 2000 வருஷங்களுக்கு முன்பதாக. ඒ අවුරුදු 2000කට කලින් ஆனால் இனிமேல் வரப்போகிற ஆண்டவர் ආයේ එන්නා වූ දෙවියන් වහන්සේ பரிசுத்தமுள்ள மனவாட்டியை தேடி வருகிறார். සුද්ධ වූ මනවා அவருக்கு வந்த இதெல்லாம் மேக்கப் போட்டு அதெல்லாம் ஆண்டவர் சென்றார். මේකප් කරපු එක දෙවියන් වහන්සේට කැමති නැහැ. நீ அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறாய். උන්වහන්සේගේ ලේවලින් සෝදලා ධර්මිෂ්ඨ அவரை කරපු தேடிதான் එක. ஆண்டவர் வருகிறார். එයාව හොයාගෙන තමයි දෙවියන් அந்த වහන්සේ. தேவன் தான் நம்முடைய ஆராதனையில் இருக்கிறார். ඒ දෙවියන් වහන්සේ තමයි අපේ මැදදී ஆராதனை සිටින්නේ. யாரும் சத்தியம் பண்ண முடியாது. දෙවියන් වහන්සේගේ සමූහය சங்கீதம் 18:6 நாங்கள் வாசிக்கிறோம். ගීතාවලි 18:6 අපි කියවනවා. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், මාගේ විපත්තියේදී ස්වාමීන් වහන්සේට අඬ ගැසිනි. என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். මාගේ දෙවියන් වහන්සේට මොර ගැසිනි. தமது ஆலயத்திலிருந்து උන්වහන්සේගේ என் මාගේ சத்தத்தை கேட்டார். මාගේ හඬ என் ඇසුසේක. கூப்பிடுதல் උන්වහන්සේ அவர் சந்நிதியில் போய் උන්වහන්සේගේ ඉදිරියේදී මාගේ මොර ගැසීම. அவர் செவிகளில் ஏறிற்று. උන්වහන්සේගේ කනේ වැටුණේය. Hallelujah. හලෙලූයා. நான் எப்ப ஆண்டவர் கூப்பிடுறோம்? කවදාද අපි ඇවිල්ලා වහන්සේට කතා நல்லா කරන්නේ? இருக்கும் போது ஆண்டவர் கண்டுக்கிறதே கிடையாது. හොඳට ඉන්නකොට දෙවියන් වහන්සේව බලන්නේවත් නැහැ. கண்டுக்கிறதே கிடையாது. එයා බලන්නේවත් නැහැ. அதுக்கு பிறகு சொல்றது, ඊට පස්සේ අපි කියනවා ஆண்டவரே நான் உமக்கு அதை பண்ணினேன், දෙවියන් වහන්සේ මම உமக்கு நான் இதை பண்ணினேன், මේක කළා කියනවා. உமக்கு நான் அதை செய்தேன், මේ ඒක කළා உமக்கு කියනවා. இதை செய்தேன், මේක කළා ஏன் කියනවා. எனக்கு இதை செய்தீர்? ඒ මොකටද මට මේක කළේ?
அப்ப அதே ஆண்டவர் திருப்பி கேட்டா நீ எப்ப செய்த? කවද්ද කරේ? எப்ப செய்த? කවද්ද කරේ? நெருக்கத்திலே செய்தேன். නැති බැරි වෙලාවදී ஆனா நல்லா இருக்கும் போது உண்மை நான் தேடவில்லை. හොඳට හිටපු වෙලාවට මම ඔයාව එව්වේ නැහැ. ஆனால் எப்பொழுதும் நாங்கள் தேவனை தேட வேண்டும். අපි හැම දෙනාම දෙවියන් වහන්සේ இடைவிடாமல் கர்த்தரை தேட வேண்டும். සෑම වේලාවෙම මහන්සිව සොයන්න. ஏனென்றால் என்னை வாழ வைக்கிறது அதுதான். උන්වහන්සේ පමණමයි අපේ ජීවිත அந்த நெருக்கத்திலே நான் கூப்பிடும் பொழுது අපේ අඩුපාඩුකම් වලදී උන්වහන්සේ හොයන විටදී அவருடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். උන්වහන්සේගේ ස්ථානයේ සිට උන්වහන්සේ අපගේ අඬට යොමුකම් දෙනවා. ஆண்டவர் எங்கிருந்து என் சத்தத்தை கேட்கிறார்? කොතනද ඉඳලාද? ஆலயத்திலிருந்து கேட்கிறார். උන්වහන්සේගේ සමූහයේ සිට. அப்ப என் சத்தம் எங்க இருந்து கேட்கணும்? කොතනද ඉඳලාද එන්න ඕන? இங்க வந்து என் இருதயத்தை ஊற்றும். මේ ස්ථානයේදී அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவாலயத்திலே ஊற்றினார். අන්නා දෙවියන් වහන්සේගේ පාමුල තමයි ඔහුගේ ආදවත වැඩුවේ. இந்த கை சூம்பினவன் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தான். අත වියරුණා වේ මනුෂ්‍යයන්ලා දෙවියන් වහන්සේගේ පාමුල සිටියා. அந்த இடத்திலே கர்த்தர் அற்புதம் செய்தார். ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ ආස්කම් நாம் කළා. தேவனுடைய சமூகத்திலே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கூக்குரலை கேட்கிறார். අපි දෙවියන් වහන්සේගේ පාමුල සිටින විටදී අපගේ අඬට උන්වහන්සේ යොමුකම් சங்கீதம் 22வது அதிகாரம் ගීතාවලි 22 වෙනි පරිච්ඡේදය 22 25வது வசனங்கள். 22 25 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். ඔබගේ නාමය මාගේ සහෝදරයන්ට ප්‍රශංසා කරමි ඔබව නමස්කාර කරන්නේ. எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்தை உங்கள் சகோதரர்களுக்கு அறிவிக்கிறீர்கள்? කී දෙනෙක් තමගේ සහෝදරයාට දෙවියන් වහන්සේගේ නාමය පස්සනවද? சொல்லுங்க. ஏத்துக்கிறான் அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. ඔව් පිළිගන්නවද නැද්ද කියලා මොකක් අපිට මොනවත් නැහැ. என்னுடைய வேலை கர்த்தருடைய நாமத்தை சொல்லணும். මගේ යුතුයකම ඇවිල්ලා මගේ දෙවියන් වහන්සේව කියන්න. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். யாரு கேட்கறாங்க இல்லையா பிரச்சனை கிடையாது. කවුද ආනවද කියලා ප්‍රශ්නයක් නැහැ. என் தேவன் செய்ததை நான் சொல்ல வேண்டும். මගේ දෙවියන් වහන්සේ කරව දේවල් කියන්න. என் தேவன் என்னை வாழ வைத்திருக்கிறார். මගේ දෙවියන් වහන්සේ මාව ජීවිතන් අතර තබා තිබෙනවා. யோசிக்கல என்ன இருந்தது? அசோக் எப்போ பார்த்தாலும் ஒரே சாட்சியை நான் திருப்பி சொல்றேன். ඔයාලා කල්පනා කරන්න පුළුවන් අසෝක් ප්‍රද ඇවිල්ලා සාක්ෂිය මදා මේකමයි அதுதான் சாட்சி. ඒක තමයි සාක්ෂිය. நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் இப்படி மாற்றி வைத்திருக்கிறார். මේ විදිය මේ දෙවියන් වහන්සේ වෙනස් කළ දෙනවා. அதுக்கு என்ன நான் பொய் சொல்ல? බොරු කියන්න පුළුවන්ද? நான் இப்படியோ இருந்தேன், கர்த்தர் தகுதி உள்ளவனாய் மாற்றியிருக்கிறார். උන්වහන්සේ යුතුයකම් කර මිනිස්සෙක් ඇටිය මාව පත් කළ දෙනවා. நான் கூட சொல்லணும், அதுதான் சொல்லணும். ඒක තමයි මාත් කියන්නේ. கர்த்தர் என்னை மாற்றினதுனால் நான் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். දෙවියන් වහන්සේ මාව වෙනස් කරපු නිසා මම ඔයගොල්ලන්ට සේවය කරනවා. இல்ல நான் நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்தால் நான் தருதலையா இருந்திருப்பேன். හොඳ දෙමාපියන්ට ඉපදෙලත් මම ඇවිල්ලා வாய்ப்பே கிடையாது. என் தேவன் என்னை ரட்சித்தார். දෙවියන් වහන්සේ මාව බලවලා තියෙනවා. அதுதான் சாட்சி. ඒක තමයි සාක්ෂිය. அப்ப என் சகோதரர்களுக்கு மத்தியிலே நான் தேவனை சொல்லுவேன். අය සහෝදරයන් මැදදී දෙවියන් වහන්සේගේ மகா சபையிலே 25வது வசனம். மகா சபையிலே මහා සභාවේදී நான் உம்மை துதிப்பேன். මම උන්වහන්සේට ප්‍රශංසා அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக උන්වහන්සේට බය වෙන්නන් නම් என் பொருத்தனைகளை செலுத்துவேன். මාගේ බාරිෂ්ඨ කරන්නේ. எத்தனை பேர் ஆண்டவருக்கு பொருத்தனை? ඊදෙනෙක් දෙවියන් වහන්සේට පොරොන්දු කළා කියනවා. எத்தனை பேர் மகா சபையிலே? මහත් වූ සභාවේ மகா சபைனா லட்சங்கள் கூடியிருக்கிறவங்க கிடையாது. ලක්ෂ ගණන් ඉන්නව සභාවේ නෙමෙයි. நாம் சொற்பதான் இருக்கிறோம். මේ ටික දෙනා ඉන්නවා. ஆனா பரலோகத்தின் தூதர்களும் நம்மோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறார். ස්වර්ගයේ දූතයන් පවා අපි සමග නමස්කාර அந்த කරනවා. ஆராதனைக்குரிய தேவனே எங்கள் மத்தியிலே 11 நாளின்படி நமத்தில் அவர் இருக்கிறார். උන්වහන්සේ අප මැදදී ඉන්නවා. அப்ப இந்த சபையிலே கர்த்தர் எனக்கு செய்ததை நான் சொல்றேன். මේ සභාවේ දෙවියන් වහන්සේ කරව දේවල් කියන්න ඕනේ. இத்தனை பேர் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை செலுத்திருக்கிறீங்க. දෙවියන් වහන්සේ දුන්නා ඔය පොරොන්දු ඉෂ්ට කළ තියනවාද? ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினார். දෙවියන් වහන්සේට පොරොන්දු ஆண்டவரோட பொருத்தனை பண்ண சின்ன என்னோட கூட சொல்லுவாங்க, මටත් කියලා දෙනවා. பாஸ்டர் நான் சபைக்கு அதை பண்றேன், වාස මම මේක කරනවා. சபைக்கு இதை பண்றேன், මේක කරනවා. செஞ்சிருக்கிறோம். කරලා තියෙනවද? ஆனா மனோபதினி சில காரியங்களை சொல்லிடுவோம். අපේ අදවතින් මම කියලා දෙනවා සමහර දේවල්. ஆனால் நாங்கள் அதை செய்யாத நேரத்தில் நாங்கள் தேவனுக்கு செய்த பொருத்தை நாங்கள் சிந்திக்கிறோம். දෙවියන් වහන්සේට දුන්නා ඔය පොරොන්දු ඇවිල්ලා නොයිස් சின்னது பெருசு எதுவோ அது பிரச்சனையே கிடையாது. පොඩි එක ලොකු එකක් කියලා නෑ. ஆனால் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம்.
දෙවියන් වහන්සේ දුන්නා ඔය පොරොන්දු ඉෂ්ට කරන්න ඕනේ. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ ඒක ஏனென்றால் වෙලා நானுடைய வேதம் சொல்லுகிறது දෙවියන් වහන්සේගේ වචනේ பொருத்தனை செய்யாதிருக்கிறது நல்லது. පොරොන්දු වෙන්නේ නැති එක හොඳයි. பொருத்தனை செய்தால் அதை செலுத்த தாமதியாது. පොරොන්දු වුණොත් ඒක ඇවිල්ලා කරන්න ඒ වෙලාව ප්‍රමාද වෙන්න එපා. தாமதிக்கவே வேண்டாம். ඒ ප්‍රමාද වෙන්න அது එපා. பொருத்தனை செய்யாமல் இரு. ඒකට වැඩිය හොඳයි පොරොන්දු කරන්න නැතුව ඉන්න. ஹalleluya. හalleluya. ஓகன் வாங்கியிருக்கார். බෝගන අරන් තියෙනවා. பாத்தீங்களா? දැක්කද? அவர் போய் வீட்டை போட்டு அடிச்சா நான் கூப்பிட்டாலும் அவர் கேட்க மாட்டேன். මීට් එක දාලා ගැවුවොත් මම කතා කරත් එයාට நான் சொன்னேன் தம்பி இந்த இடத்துல போட்டு வையா அப்படின்னு. මේ හිතන්න දාලා දෙන්න. அவர் சொன்னார் இங்க போட்டா நல்லா இருக்காதப்பா. හිතන්න දැම්මොත් හරියන්නේ නැහැ කියලා. இங்க போட்டு அவர் இங்க போட்டு அடிச்சிருந்தாருன்னு சொன்னா நல்லா இருக்குதோ இல்லையா தேவையான நான் அவனுக்கு கொடுத்துருப்பேன். நம்ம டான் ஒன்று கொடுத்து குறை கூட்டு அப்படின்னு අඩු කරන්න කියලා அது தெரிஞ்சோ அதோ தெரியாது இப்ப தூரமாவே நிற்கிறார். නැගිරන් දැන්න චුට්ටක් දුරව සිටිනවා. நமக்கு சபை இருந்தாலும் ஆராதிக்க முடியும் இல்லைனாலும் ஆராதிக்க. සංස්කෘතියත් නමස්කාර කරන්න පුළුවන්. கடந்த மாதத்தில் ஒரு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். ජෝහාට අපි ගිහිල්ලා තිබුණා. நாங்கள் நேசிக்கிற ஒரு சகோதரன் அந்த இடத்துல ஆராதித்து கொண்டிருந்தார். අපේ ප්‍රේම කරන සහෝදරයෙක් ඒ ස්ථානේ නමස්කාර කරමින් திடீர்னு சொல்லி ஏதோ ஆகி சவுண்ட் சப்செட் ஆயிடுச்சு. මොනවද වෙලා සාම්ස් ඇවිල්ලා මේ වුණා. மியூசிக்கோட சேர்ந்து அவர் பாடும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது. මියුසික් එක එයා ගායනා කරනකොට ගොඩක් හොඳයි. ஆனா மியூசிக் இல்லாம ஆராதிக்கும் பொழுது இது அவரா அப்படின்னு பார்க்க தோணுது. මියුසික් නැතුව එයා නමස්කාර කරනකොට එයාද කියලා බලන්න ඉන්න. ஆனால் மியூசிக் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் මියුසික් නැතත් තියුණා. எங்க அப்பாவுக்கு நான் பாடுறது தேனா இருக்கும். මගේ දෙවියන් මගේ තාත්තට මම ගායනා කරන එක ඒක දීපැණිවෙන් තිබුණා. ஹalleluya. හalleluya. அன்னைக்கு நான் பாடுறத பார்த்து என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க சிஸ்டர் வீட்டுல. ඉතින් ගෙදර ඇවිල්ලා එදෙන්න hina වෙනවා. என்ன பண்ணேன் நம்ம அப்படி. මගේ ஆனால் තාත්තා அந்த நிலைமையில பாடுகிறது தேவன் ரசித்திருப்பார். ඒ වලින් ගායනා කරන එක වහන්සේ ඇවිල්ලා ප්‍රිය කරනවා. அப்ப கர்த்தருக்கு நாங்கள் இதை ஆகிலும் செய்யலாம். ஆண்டவரே இந்த ஜீவன் எடுக்கும்படி நான் உமக்காய் வாழ்வேன். ජීවිතින් අතර ඉන්න තක් වහන්සේ නම නමස්කාර කරන්න. அந்த ஆண்டவர் என்னை ஊரி வேதாகம பைபிள் ஸ்கூல்ல பைபிள் காலேஜ்ல இருந்து என்னை வெளியில கூப்பிடும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை. බයිබල් කොලෙජ් එකකින් ඉඳලා මම එළියට එනකොට මම දෙවෙනි මාසෙ මට කියපු වචනේ. ஆண்டவர் கேட்ட ஆண்டவரே இப்ப நான் பைபிள் காலேஜ்ல இருந்து வெளியில போயிட்டா நான் என்ன செய்ய முடியும்? බයිබල් කොලෙජ් එකකින් ඉඳලා එළියට ගියොත් මම මොනවද කරන්න ඕන? இந்த இடத்துல நல்ல பதவி இருக்கிறது, හොඳ சம்பளம் இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, වාහනේ තියෙනවා. எல்லாமே இருக்கிறது. සියලු දේ තියෙනවා. ஆனா வீட்டுல போய் நான் என்ன செய்ய முடியும்? එළියට ගිහලා මම මොනවද කරන්න ඕන? ஆண்டவர் சொன்னார் உன்னோடு கூட இருந்தேன். මම ඔබ සමග සිටිනවා. நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரை நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. මම ඔබට කිව්වා ඔය දේවල් ඉෂ්ට කරන තෙක් මම ඔබ සමග සිටිනවා. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை கர்த்தர் பிடித்தவர், அவர் கரம் பிடித்து நடத்துகிறார். ඉදා පටන් අද දක්වා වහන්සේ දෑත அதனால අල්ලගත්තා. நான் யாருக்கு நான் தைரியமாய் சொல்வேன். කාට වුණත් මම ධෛර්යයෙන් කියන්න ஆண்டவர் உங்களை வேலையிலிருந்து வர சொல்றாரா? ඒ රස්සාවෙන් ඉන්න வேலையை விட்டு ஊழியம் செய்ய சொல்றாரா? ඒ රස්සාව අතල්ලා தைரியமா கர்த்தருடைய அந்த கன்ஃபர்மேஷனோட கூட வாங்க, கர்த்தர் நடத்துவார். උන්වහන්සේගේ පොරොන්දුවෙන් ඉන්න දෙවියන් වහන්සේ නඩත්තු කරයි. அந்த நேரத்தில் என்னுடைய வீட்டு வாடகை 7500. මගේ නිවස කුලිය ඇවිල්ලා 1500යි. மரதனா ரோட்ல இருக்கிற வீடு. මරදාන රෝඩ් அந்த வீட்டுக்கு நேரா முன்னால ஒரு என்னது ஒரு சலூன் வச்சிருக்கோம், காஸ்மெட்டிக் ஷாப் வச்சிருக்கோம். සැලූන් එකක් තියුණා. அந்த மனைவி பார்த்துட்டாங்க. අපේ බිරිඳ දැක්කා. ඒක තමයි එයා බලාගත්තේ. அப்ப அவங்க அந்த பிசினஸ் பார்ப்பாங்க, நான் ஊழியம் பார்ப்பேன், வேலை செய்வோம், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். එයා ඇවිල්ලා බිස්නස් එකක් බලනවා. මම සේවයක් කරගෙන දෙන්න මිනිහ. 7500 ரூபாய். 1500යි. ஆனால் இன்னைக்கு 45000 ரூபாய் கொடுக்கணும். வீட்டு வாடகை மாத்திரம். ගෙදර කුලිය ඇවිල්ලා 45000ක් දෙනවා. அன்னைக்கு நடத்தின அதே தேவன் இன்னைக்கும் நடத்துகிறார். එදා මග පෙන්වෝ දෙවියන් වහන්සේ 45000 கிடையாது, லட்சங்கள் ஆனாலும் கர்த்தர் நடத்துவார். 45000ක් නෙමෙයි ලක්ෂයක්ම උන්වහන්සේ නඩත්තු කරනවා. ஹalleluya. හalleluya. இதுதான் நம்முடைய தேவன். ඒක තමයි අපේ දෙවියන් වහන්සේ. இதுவரையிலும் நம்மை நடத்தின தேவன். இல்ல மானக்கு வெற்றி. இதுவரையிலும் நம்மை நடத்தின தேவன். අද දක්වා උන්වහන්සේ පොරොන්දු අපිව මග පෙන්වෝ දෙවියන් වහන්සේ. தொடர்ந்து நம்மை நடத்த இந்த ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். තවදුරටත් උන්වහන්සේ මග පෙන්වන්න බලවත් දෙවියන් எனவே වහන්සේ. அவருக்கு செய்த பொருத்தனையை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். උන්වහන්සේ කිව්වා ඔය පොරොන්දු අපි ඉෂ්ට කරන්න ඕනේ. பாஸ்டர் சொல்லும் பொழுது கேட்டு ஐயோ அந்த ஆளுக்கு கொஞ்சம் ஒரு தேற்றி மன ஆறுதலா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அனுப்ப நினைக்கிறேன். පස්සේ ඒක යමු කියලා සිතන්න එපා. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்கிறார்.
කතා කරන සෑම දේවල් උන්වහන්සේ අසාගෙන சபைக்காய் கர்த்தருக்காய் ஊழியத்துக்காய் எதையாகிலும் செய்வேன் என்று சொன்னால் அது தாமதம் வேண்டாம். සභාවට දෙවියන් වහන්සේ කොරටු වෙනවා නම් ඒක ප්‍රමාද වෙන්න එපා. கர்த்தருக்கு சிலுவை. දෙවියන් වහන්සේ கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද. சங்கீதம் 27வது அதிகாரம் 4வது வசனம். ගීතාවලි 27 වෙනි පරිච්ඡේදයේ கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ස්වාමීන් වහන්සේගෙන් එක් දෙයක් ඉල්ලන්නේ. அதையே நான் நாடுவேன். ඒක සොයන්නේ. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, උන්වහන්සේගේ අලංකාරය දකින්න. அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, උන්වහන්සේගේ මාලිගාවම நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் මාගේ ජීවිතයේ සියලු දේවල් දවස්වල கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ස්වාමීන් වහන්සේගේ ගෘහයේ වාසය කිරීම. சங்கீதக்காரன் சொல்கிறார், ගීතාවලිකාරයා කියනවා. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், දෙවියන් වහන්සේගෙන් එක් දෙයක් ඉල්ලන්නේ. அதையே நான் நாடுவேன். ඒක පමණක් நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், උන්වහන්සේගේ මහිමේ බලන පිණිස. அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். උන්වහන්සේගේ ගෘහයේම වාසය කරන පිණිස. அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யறதுக்கு என்ன இருக்கீங்க? උන්වහන්සේගේ ගෘහයේ වාසය කරන්න මොනවද තියෙන්නේ? காணிக்கை பெட்டியில எவ்வளவு காணிக்கை இருக்குன்னு தெரியலையே. මනුරු කීයක් තියනවද කියලා දන්නේ නැහැ. எந்த மாட்டிருக்காதுல்ல, එල්ලලා තියෙන්නේ. அதை ஆராய்ச்சி செய்யும்படியாக கிடையாது. ඒකනේ බලන එක නෙමෙයි. அந்த இதுல எவ்வளவு நீங்க போடுறீங்களோ அவ்வளவு இருக்கும். කීයක් දානව ඒක තියෙනවා. ஆனால் ஆண்டுடைய ஆலயத்தில் எதை ஆராய்ச்சி பண்ணணும்? මොනවද සෝදිස් කරලා බලන්න ඕනේ? ஆண்டவரே நீங்க எப்படிப்பட்டவர்? ඔය කොයි වගේ කෙනෙක්ද? உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், அதுதான் என் வாஞ்சை ஐயா. அது யாருக்காவது ஆண்டவரை நான் பார்க்கணும். දෙවියන් වහන්සේ මම ඔයාව බලන්න ඕනේ. உங்க பாசத்தில் மூழ்கணும் උන්වහන්සේගේ ප්‍රේමය මම இருக்குது. කියනවාද ඒක? இன்னைக்கு இந்த மாசத்துல கொண்டாடுவாங்க. මේ මාසයේ සමරනවා. என்னது? மரணமா வெலண்டைனா நிதாசா? சரி சரி, நான் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். නිදාසත් නෑ අපිට කොහෙද මේ දර යන දවසේ තමයි නිදාස. உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அன்னைக்கு போற அன்னைக்கு தான் சுதந்திரம். வெலண்டைன் பூ வாங்குவாங்க போயிட்டு, மலர் சாக்லேட் வாங்குவாங்க. சாக்லேட் அன்னைக்கு பார்த்து சாக்லேட் ஆஃபர் போட்டுருப்பாங்க. சாக்லேட் ஆஃபர் தான். பூ வாழ்க்கையில செஞ்சதே கிடையாது. இந்த ஜீவிතේ කළාම அது நமக்கு நம்மளது கிடையாது. ඒක අපේ නෙමෙයි. அது யாரோ ஒருத்தர் இப்பயோ இதுக்காக செஞ்சுட்டு அதை நாம செஞ்சுட்டு இருக்கோம். කවුද කරපු දේවල් අපි තවත් කරගෙන ඉන්නවා. இதெல்லாம் தப்பு. මේක අවිලා වැරදි. உங்கள் மனைவியை நேசிங்க, තමන්ගේ භාර්යාව පමණක් உங்கள் பெற்றோரை நேசிங்க, දෙමෝපියන්ට ප්‍රේම කරන්න. உங்கள் உறவுகளை நேசிங்க. නෑදේ කට්ටිය ප්‍රේම කරන්න. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை வாழ வைத்த இயேசுவை நேசிங்க. ඒකට වඩා දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්න. அதுதான் தினம். ඒක තමයි දවස. வருஷத்துக்கு ஒரு நாள் பேரண்ட்ஸ் டே கொண்டாடுறதும், மதர்ஸ் டே கொண்டாடுறது, ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறது கிடையாது. எங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற அத்தனை நாளும் அவர்களை கொண்டாடுவேன். දෙමෝපියන් ජීවිත නතර තියෙන දේ ඔය වලංගු අපි සමරන්න. எங்க அம்மா உயிரோடு இருக்கும் வரைக்கும் எனக்கு அந்த அருமை தெரியல. එයාවිල්ලා මාත් එක්ක ඉන්නකොට ඒක දන්නේ නැහැ මට. இப்பதான் எங்க அம்மா பத்தி தெரியுது. දැන් තමයි තේරෙන්නේ යාගේ ප්‍රේමය. ஐயோ எங்க அம்மா மூஞ்சியும் கலந்து போட்டு கறி வைப்பாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? බෝංචි අලක් දාලා වෙනමනේ කොහොමද තියෙන්නේ? அதோட ரொட்டி சுட்டு சுட்டு கொடுப்பாங்களே எப்படி இருக்கும்? රොටි අදලා දෙනවනේ. அதே மனைவி செய்தாரா? ඒක අපි මගේ භාර්යාවත් කරලා දෙනවා. ஆனந்தின் தாயை சிந்திக்க வைக்கிறேன். මගේ මව எங்க அம்மா அப்பா இருக்கும் பொழுது அவர்களை கனப்படுது. දෙමෝපියන් ඉන්නකොට ඒගොල්ලන්ට ගෞරව அவங்க කරනවා. போனதுக்கு பிறகு அவங்களை நினைச்சு சாப்பாடு போட்டு கொடுக்கறது பெஸ்ட். ඒගොල්ලන් ගියන් පස්සේ ඒගොල්ලන් ගැන හිතලා இருக்கும் பொழுது அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை கொடுங்க. ඒගොල්ලන් ඉන්නකොට මොනවද ඒගොල්ලන් ආසාවෙන් ඒක කරන්නේ. என் ஆண்டவரை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். දෙවියන් වහන්සේ වැවිලා අපි සෝදිසි. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காயோடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காயோடுவே. இயேசுராஜரே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. யாருக்குமே பிரியமில்லாத வாழ்க்கை அநேகருக்கு பிரியமான வாழ்க்கையை மாற்றின என் தேவனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். කාටවත් ප්‍රිය වූ නැති වුණා මගේ ජීවිතේ හැමෝටම ප්‍රිය කරන්න උන්වහන්සේ වෙනස් කළ තිබුණා. நான் இன்னைக்கு யாராவா இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன நேசிப்பீங்களா? කවුරු වගේ විදියොත් මාව ඕගොල්ලන් ප්‍රේම කරනවද?
கண்டிப்பா கிடையாது. ඇත්තටම නෑ. ஆனால் தேவன் என்னை அங்கீகரித்தபடினார், දෙවියන් වහන්සේ මාව පිළිගත්තු නිසා தேவன் என்னை உங்களுக்கு ஒரு வேலைக்காரனாய் வைத்திருக்கிறபடினார் මාව දෙවියන් වහන්සේ ඕගොල්ලන්ට සේවකයෙක් நீங்கள் என்னை නිසා நேசிக்கிறீர்கள். මට ඕගොල්ලන් ප්‍රේම කරනවා. நான் உங்களை நேசிக்க மாட்டேன். මම ඕගොල්ලන්ට ප්‍රේම ஆனால் කරන්නේ. தேவன் உங்களை எனக்கு பிள்ளைகளாய் கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඕගොල්ලන් දරුවෙක් හැටියට දීලා තියෙනවා. லூக்கா எத்தனை வயசு? அப்ப நான் கேட்கிறேன் 74 வயசு. அவரும் எனக்கு பிள்ளை தான். එයත් මට දරුවෙක් තමයි. இங்க இருக்கும் போது எனக்கு பிள்ளை, மூத்த பிள்ளை. මෙතන ඉන්නකොට ලොකු පුතා. நான் இங்க விட்டு அறிவு வந்துட்டு அவருக்கு நான் பிள்ளை. මෙතනින් බැහැලා આવતી එයාට මම நான் இங்கிருந்து நான் பார்க்கும் பொழுது நீங்க எல்லாமே என் பிள்ளை. මේ ඉඳලා බලනකොට ඕගොල්ලන් හැමෝම මට நான் இதை விட்டு இறங்கி அந்த பக்கம் வந்துட்டேன்னு சொன்னா அவருக்கு என்னுடைய தகவல். මෙතනින් බැහැලා આવતી ඕගොල්ලන්ගේ දරුවෝ මම. நீங்க எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள் சகோதரி. මගේ සහෝදර සහෝදරිය. நேற்று சில பேர் கேட்டாங்க, அவங்க அப்பான்னு கூப்பிட்டா நீங்க கேட்பீங்க எனக்கு வயசாயிடுச்சோ அப்படின்னு. තාත්තා කියලා අඬ ගැවුවොත් මට වයස කියලා. எப்படின்னா அவங்கள விட எனக்கு வயசு தான். එයාට වැඩිය මට වයසයි. அப்பான்னு கூப்பிடும் பொழுது அது இருக்கிற ஒரு என்னது, அதுல இருக்கிற ஒரு சுமை எதுலையுமே கிடைக்காது. තාත්තා කියලා කතා කරනකොට ඒ කියන ඒ වචනේ කියන්න அதே බෑ. போலதான் நான் அம்மான்னு அவரை கூப்பிடும் பொழுது அதுல அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியும். යාව තාත්තයි කියලා අපි කතා කරන විදිහට කොච්චර සතුටු அப்ப වෙනවද? அந்த உறவு குறித்து நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ඒ ගැන ඉතලා අපි නමස්කාර කරනවා. இந்த இடத்துல அந்த ஆராய்ச்சி செய்ய ஆண்டவர் நான் அவரோடு கூட எப்படி இருக்கிறதை விரும்புவார். දෙවියන් වහන්සේ කොහොමද ඉන්න ඕනේ කියලා එයා හිතනවද? அதற்கு வேற தரத்திலிருந்து முடியாது. ඔයගොල්ලෝ ඇවිල්ලා රසා நீங்க வாழ்கிறதான மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அதை ஆராய்ச்சி செய்ய முடியாது. නිකන් ක්‍රිස්තියානි ජීවිතයක් ගත කරලා ඒක කරන්න බෑ. ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து நான் ஆராய்ச்சி செய்கிறேன். දෙවියන් වහන්සේගේ සමූහයේ ඉඳ මම නමස්කාර කරන්න ඕනේ. சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுகிறேன். දෙවියන් වහන්සේගේ පාමුල සිටින එකයි මම ආශා කරන්නේ. சங்கீதம் 118 26 நாங்கள் வாசிக்கிறோம். ගීතාවල 118 118 சிகாயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்ப நம்முடைய ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது? අපේ ආශිර්වාදය කොතනින්ද එන්නේ? எங்க? කොතනින්ද? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து. දෙවියන් වහන්සේගේ ගෘහේ. நாங்க எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பார். இல்லாம கிடையாது. කොහේ ඉඳලා නමස්කාර කරත් එයාට ඇහෙනවා. ஆனால் வேதம் சொல்லுகிற பிரகாரம் එනමුත් දෙවියන් වහන්සේගේ වචනය කියන පරිදි தேவன் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායෙල් ජනතාව වනාන්තරයේ ආශිර්වාද කරන පිණිස வனாந்தரத்திலே அவர்கள் பாளையம் இறங்குகிற எல்லா ஸ்தானங்களிலும் கூடாரம் போட்டார்கள். ඒ වනාන්තරයේ ඒගොල්ලෝ ඉන්නව සෑම ස්ථානයේදී කූඩාරම් දැම්මා. ஏன் போடணும்? මොනවද දාන්න ඕනේ? ஆண்டவர் சொன்னது கானான் தேசத்துக்கு போக முடியாதானே? දෙවියන් වහන්සේ කිව්ව කානාන් அப்ப දේශය. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நீ கானான் தேசத்துக்கு போன பிறகு எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்டு அப்படின்னு. කානාන් දේශයට ගියායින් පස්සේ එතන ගෘහයක් මට අදන්න කියලා. சொல்லியிருக்கலாமா? முடியாதா? කියන්න පුළුවන් නේ. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லவில்லை. දෙවියන් වහන්සේ ඒක කිව්වේ அந்த නෑ. வனாந்தரத்திலே 40 வருஷங்கள் அவர்கள் நடந்த பொழுது ඒ වනාන්තරයේ අවුරුදු 40ක් යන විටදී அவர் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் 24 மணி நேரமும் அவர்களோடு கூட இருந்தார். බලාටමත් මින්ද කිනිටමත් මින්ද පැය 24ක් පුරාම සිටියා. மாத்திரமல்ல, ඒ පමණක් அவர் அவர்களோடு கூட பேசும்படியாய் එයා ඒගොල්ලන් සමග කතා කරන පිණිස அவர் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை போடும்படியாய் கர்த்தர் மோசேக்கு சொன்னார். ඒ දෙවියන් වහන්සේගේ ගෘහය කූඩාරමක් සදන පිණිස කිව්වා මෝසේට. மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்த தேவன் பேசாம இருக்க முடியுமா? බලාටමත් මින්ද කිනිටමත් මින්ද හිටියව දෙවියන් වහන්සේ කතා කරන්න බැරිව ඉන්න පුළුවන්ද? அவருடைய மகிமை அந்த கூடாரத்தை மூடும் பொழுது எல்லாரும் அப்படியே வணங்கினாங்க. දෙවියන් වහන්සේගේ මහිමේ කූඩාරම් වසන විට සෑම දෙනා அந்த நேரத்தில் மோசே உள்ள போய் ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை கேட்டுக்கோ. ඒ වේලාවෙදි මෝසේ ඇතුළට ගිහිල්ලා කතා දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ நீங்க எங்க කියලා அலைஞ்சு திரிஞ்சாலும் කොහේ ඇවිද්දත් உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து කොහේ ගියත් ඇවිල්ලා ඒ ෆයිනල් එක ඇවිල්ලා මේ ස්ථානයේ இந்த තමයි. இடத்திலே வரும் பொழுது அந்த வாரத்துக்கு தேவையான மாதத்துக்கு தேவையான ஒரு வாழ்நாளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கத்தரிக்க ඒ මාසයේ ඒ දවසේ ඒ අවුරුද්දට ඇති දේවල් දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයෙන් දෙනවා. சங்கீதம் 134 ஒன்று நாங்கள் வாசிக்கிறோம். ගීතාවලිය 134 එක කියනවා. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, රාත්‍රී භාගයේ ස්වාමීන්ගේ ගෘහේ සිටිනා වූ நீங்கள் සහෝදරයනි, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ඔබ සියලු දෙනාම දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. மாசத்துக்கு ஒரு நாள் இந்த இடத்துல இரவு ஜெபம் இருக்குது. මාසෙ
பேர் வந்து ஆண்டவரை சொல்றீங்க? ඊදෙනෙක් කවද? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? මොනවද දන්නවද දෙවියන් වහන්සේ කියන්නේ? இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, රාත්‍රී භාගයේදී සිටිනා වූ මාගේ දෙවියන් වහන්සේ இங்க விசுவாசிகளா இந்த இடத்துல வந்து நீங்க நைட் ஆராதனை இரவு ஜெபத்திலே கலந்து கொண்டால் ඊගේ ඔයගොල්ලෝ ඇදහිලිවන්තේ කැටියට මේ ස්ථානයේ ඇවිල්ලා හිටියොත් அந்த ராத்திரியில நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் அவரோடு கூட நிற்கிறீர்கள். ඒ රාත්‍රී භාගයේදී උන්වහන්සේගේ සේවකයන් හැටියට උන්වහන්සේ සමග සිටිනවා. நாங்க மத்தவங்க ஜெபிக்கிறது போல போயானைக்கு ஜெபம் பண்றது கிடையாது, போயானைக்கு முதல் நாள் ஜெபம் பண்றது கிடையாது. ඒ පොය දවස්වල එහෙම නෙමෙයි. ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது அமாவாசை என்று ஜெபிக்கும்படியாய். අමාවකේ දවසේදී නමස්කාර කරන පිණිස. அந்த அமாவாசை அன்று நாங்கள் இந்த இடத்திலே வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ඒ අමාවක දවසේදී දෙවියන් වහන්සේ අපි යාඥා කරනවා. ஏன் என்று சொன்னால் அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. මන්ද කියනවානේ ඒකේ රහසක් තියෙනවා. அந்த நாளிலே தான் எல்லா பிசாசுகளும் அந்தகாரத்தின் கிரியைகளும் கட்டவிழ்க்கப்பட்டு தேசத்தை ஆளுகை செய்கிற நாள். ඒ දවස්වල නම් යක්ෂයාගේ සෑම අන්තකාරය ඇවිල්ලා ක්‍රියා කරනවා ඒ දවස්වල. இன்னைக்கு இந்தியாவுல अनेक கிராமங்களிலே பாத்தீங்கன்னா ඉන්දියාවේ ඔයගොල්ලෝ බැලුවොත් நரபலி கொடுக்கிறது, பிலி பூஜா, බිලි පූජාව, மற்றது அந்த கன்னி பெண்களை நிர்வாணமா கிராமத்தை சுத்தி அந்த ஊரை சுத்தி ஓட விடுறது, කාන්තාවයන් ඇවිල්ලා මේ වස්ත්‍රේ නැතුව යන්න දෙන එක, அதாவது எந்த விதமான தலையீற்று பிள்ளைகளை கொலை செய்ய ரத்த பலி கொடுக்கிறது. පළවෙනි දරුවා ඇවිල්ලා මේ බිලි දෙන එක. இது எல்லாம் எப்ப நடக்குதுன்னு சொன்னா இந்த அமாவாசையில வந்து ඒ අමාවක දවසේ තමයි වෙන්නේ. ஏனென்று சொன்னா அன்றுதான் இந்த அசுத்தாவிகள் வீறி கொண்டு இருக்கிறதான நாள். එදා තමයි අසුද්ධාත්මය ඇවිල්ලා එම යන දවස. அந்த நாளிலே நாம் இந்த இடத்துல இருந்து கூடி ஜெபிக்கிற ஜெபம் தான் இந்த தேசத்தை காக்கிறதா இருக்கிறது. ඒ දවස්වලදී අපි නමස්කාර කරන එක තමයි අපේ දේශය ආරක්ෂා කරන්නේ. அது மற்ற சபைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ඒ අනිත් සභාවන් වලට දන්නේ தேசத்து தலைவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், දේශය ඇවිල්ලා நம்மளோட கூட சேர்ந்து ஆராதிக்க உங்களுக்கே தெரியாம இருக்கலாம். අපි සමග නමස්කාර කරන්න ඔයගොල්ලන්ටවත් දන්නේ ஆனால் அந்த නැහැ. 2-3 மணி நேரங்கள் ඒ පැය දෙක තුනක් ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஊழியக்காரர்கள், දෙවියන් වහන්සේ කියනවා මාගේ සේවකයන්, என்னுடைய ஊழியக்காரர்கள் இந்த தேசத்துக்காய் திறப்பிலே நிற்கிறார்கள். මාගේ සේවකයන් මා උදෙසා කඩුලේ සිටිනවා. என் ஊழியக்காரர்கள் இந்த குடும்பங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காய், குடும்பத்துக்காய், தேசத்தின் நன்மைக்காய் திறப்பிலே நிற்கிறார்கள். මාගේ දේශය නිසා මාගේ පවුල නිසා ඒ කඩුලේ සිටිනවා. හalleluya. சபையிலே සභාවේ மார்க் 11வது அதிகாரம் මා 11 වන පරිච්ඡේදය 15 தொடங்கி 17 வரை வாசித்து பார்த்தோமா? අපි කියවලා බැලුවොත් அதுல ஆண்டவர் ஆலயத்துக்கு வரார், இயேசு கிறிஸ்து வரார். යේසුස් වහන්සේ ඇවිල්ලා දේවස්ථානයේ வரும்பொழுது சர்ச்சில் பிசினஸ் நடக்குது. සභාවේ ඇවිල්ලා බිස්නස් පාදනවා. புறா விக்கிறாங்க, ஆடு விக்கிறாங்க, குருவி விக்கிறாங்க. පරවියෝ ඒ වගේ යම් යම් දේවල් இன்னைக்கு විකුණනවා. பாத்தீங்கன்னு சொன்னா சர்ச் பிசினஸ் போட்டு முறுக்கு விற்பாங்க, பணியாரம் விற்பாங்க, பூந்தி விற்பாங்க, டாய்ஸ் விற்பாங்க. ටොයිස් මුරුක් ඒ වගේ දේවල් විකුණනවා. ஆண்டவர் நமக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தா අපිට විතරක් ඇවිල්ලා අවස්ථාවක් දුන්නොත් போய் என்ன சரி பண்ணிட்டு வாடா அப்படின்னு அவ்வளவு பேர் சாப்பிட்டு எடுத்து இல்லையாவா போய் அடி அடிச்சு நம்ம அடிச்சு பரட்டி போட்டு வர்றது கிடையாது, பூந்தி கொஞ்சம் எடுத்துருவோம். බෝධි ටිකක් අරගෙන එනවා. பூந்தி நமக்கு கொஞ்சம் பிடிக்கும். අපිට ටිකක් ඒවා කැමති. ஆண்டவர் அது எல்லாவற்றையும் புரட்டி සෑම දේම උන්වහන්සේ ඇවිල්ලා විනාශ කරනවා. இது ஆண்டவருடைய ஆலயம், දෙවියන් වහන්සේගේ ගෘහය அது வியாபாரத்திற்குரிய அல்ல. බිස්නස් කරන ස්ථානයක් அந்த නෙවෙයි. ஆலயத்தை ஆலயமா நாங்கள் பார்க்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ගෘහයක් ඇටියට පවත්වනවා. இந்த காலில் வந்த பொழுது மனைவி சொல்லலாம் இருக்காங்க, මිලිඳ කිව්වා ඒ කාර්යය. அதேமா வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை இங்க தங்கிறது உண்டு. සිකුරාදා සෙනසුරාදා අපි නවතිනවා මේ. அப்ப இந்த இடத்துல தான் பின்னாடி தான் படுவாங்க. ඊපස්සේ තමයි ගිය ගන්නේ. எல்லாரும் தெரிஞ்சுக்கொண்டதுக்காக சொல்றேன். හැමෝම දැනගන්න ඕනේ කියලා நம்ம කියනවා. அவ்வளோ அழகா நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இன்னைக்கெல்லாம் நாங்கள் வீட்டில் படுத்து அப்படியே சுகமா வாழ்ந்துட்டு இருக்கோம். විතර යනවා. அப்ப அந்த இடத்துல படுத்த தூக்கம் கிடையாது. එතන නිදේ ගත්ත නිදේ යන්නේ. சர்ச்சில் அவ்வளோ தூக்கமே போகுதில்லை. චර්ච් එකට ආව නිදේ යන්නේ නැහැ. நினைக்கிறேன் சர்ச்லயே தூக்கம் போறோம்னா அப்ப இவங்க வேற எங்க தான் தூக்கம் போகும்? චර්ච් එකේම නිද ගන්න නිදිය ගන්න බැන කොහෙද නිදිමත එන්නේ. சர்ச்சில் தூங்கலாம் கிடையாது. චර්ච් එක ඇවිල්ලා නිදිය ගන්න ස්ථානයක්. அப்ப இந்த இடத்தை நாங்கள் அந்த அளவு நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் பாவிக்கிறோம். මේ ස්ථානවල එච්චරට අපි සුද්ධව තබා நேற்று ஒரு ஸ்தான மாற்றம் நடந்திருக்கிறது. ඊයේ දවසේදී ස්ථාන මාරු කිරීමක් වුණා.
அதாவது இந்த இடத்தை விட்டுட்டு கொஞ்சம் இந்த பக்கம் நடந்து படுத்துருக்காங்க. මේ ස්ථානයේ ඉඳලා මේ ස්ථානයට ඉඳන් நல்லா தூங்கிருக்காங்க. ஹalleluya. ஹalleluya. அது என்ன சொல்லுவாங்க? அப்ப நான் சொன்னேன் அவன்கிட்ட, මම යාට කිව්වා நம்ம ஆலயத்தை ஆலயமாய் மட்டும்தான் பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේ ගෘහය දෙවියන් වහන්සේ ගෘහයක් හැටියට පමණයි எந்த ஒரு விளையாட்டு பேச்சு கதை சிரிப்பு கூத்து கும்மாளம் எதுவுமே கிடையாது. කතා කරන්න ගිනා වෙන එක මොකුත් මේ ස්ථානේ බෑ. அன்று நான் என்னுடைய ஊழியக்காரர்களோடு பேசும்போது நான் சொன்னேன், සේවකයන් සමග කතා කරන විට கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருஷத்தில் நான் ஒரு சில்ட்ரன் ப்ரோக்ராமை வெளியில எங்கேயாவது ஹால் எடுத்து நடத்துவோம். මේ චිල්ඩ්‍රන් ප්‍රෝග්‍රෑම් එක එළියේ හෝල් එකක් ஏன்னா இதை කරගෙන கர்த்தருடைய ஆலயத்தை ஆலயமாய், දෙවියන් වහන්සේ ගෘහේ විදියට අපි ඇවිල්ලා බලන්න. ஏன்னா புறா விட்டது ஆலயத்திலே பலி செலுத்துகிறது. හරිය ඇවිල්ලා විමුණුම් එකේ அந்த பலி செலுத்துகிற புறாவையே ஆண்டவர் சர்ச்சில் விற்காதபடி பரட்டி உருட்டி கையில சாட்டை அப்படின்னு வாங்குவாங்கன்னு வாங்கினாங்க. පූජා කරන තියපු එකත් මහසේට කැමති නැහැ. இன்னைக்கு அதே நாம சொன்ன எப்படி ඒක අපි කිව්වොත් මොනවද වෙන්නේ? அந்த அளவுக்கு பிழைக்க தெரியாது, நம்மளையும் பிழைக்க விட மாட்டான். அதனால நம்ம அடுத்த சர்ச்சுக்கு போயிடும் வாடா அப்படின்னு குடும்பமா போயிடுறது. පවුල පිටින්ම அங்க යනවා. போய் அவங்க பிசினஸ் பண்ணி பழச்சிக்குவோம். ඒ ගිහිලා ව්‍යාපාරයක් කරලා අපි ජීවත් වෙනවා. ஆளே பிசினஸ் பண்ற இடம் கிடையாது. දෙවියන් වහන්සේ ගෘහේ ඇවිල්ලා බිස්නස් කරන என்னுடைய එක. பிசினஸை ஆசீர்வதிக்கும்படியா கேட்கிற ஸ்தானம் தான் ஆலயம். අපේ ව්‍යාපාරය ආශිර්වාද කරන පිණිස என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா கேட்கிற ஸ்தானம் தான் ஆலயம். ඔය පවුල ආශිර්වාද කරන පිණිස என்னுடைய கை ආශිර්වාද பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியா கேட்கிற ஸ்தானம் தான் ஆலயம். அத்தகைய சமய ஆசீர்வாதகர ஸ்தானம். அப்ப அதன்படிதான் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களுடைய ஆலயத்தில் விசுவாசிக்கிறோம். ඒ වගේම අපි නමස්කාර කරන්න ඕනේ දෙවියන් වහන්සේ ගෘහේ ඇවිල්ලා ව්‍යාපාරයක් කරන්න ඕනේ. யாக்கோபு 2வது அதிகாரம் යාකෝබ් දෙවන 2 පරිච්ඡේදය தொடங்கி 4வது வசனம் வரை දෙක ඉඳලා 4 වෙනකම් நாங்கள் வாசிக்கும் பொழுது අපි කියවන විටදී அது சொல்லப்படுது, தங்கம் போட்டு நகம் போட்டு கொஞ்சம் பலப்படன பட்டு சாரி கட்டி வந்தா, ஐயோ சிஸ்டர் வாங்க இங்க உட்காருங்க. අපි ඇවිල්ලා රන් ආවරණ දාගෙන ආවොත් අපිට කියනවා මෙන්න මෙතන වාඩි වෙන සිස්ටර්. அப்பல் போன் எடுத்துட்டு வந்து, ஐயோ பிரதர் இங்க உட்காருங்க. Apple phone එකක් ගෙනාවොත් අයියෝ බ්‍රදර් මෙතන වාඩි அந்த වෙන්න. வாய்ப்பே கிடையாது. ඒ දේවල් නැහැ. நீ எவ்வளோ கொடுத்து செருப்பு வாங்கி போட்டாலும் சப்பாத்து வாங்கி போட்டாலும் வாசல் தான் இருக்கும். කොච්චර ඇවිල්ලා අපි මිල දීලා අපි සෙරප්පු ගත්තා ඒක එළියේ තමයි අපි ගලවලා நீ තියන්නේ. உடல்ல இல்ல சிங்கப்பூர்லயே போயிட்டு ஹேண்ட் பேக் வாங்கிட்டு வந்தாலும் நீ இங்க வந்து கீழே தான் வைக்கணும். ඔය ගිහිල්ලා හෑන්ඩ් බෑග් එකක් ගෙනාවොත් ඒක බිම තමයි තියන්නේ. கொரியாவுல இருந்தே கொண்டாந்து நீ என்னது எதையாவது போட்டுக்கிட்டாலும் நீ அம்மா நீ கலட்டி வச்சு ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான் வரணும். කොරියාවේ ඉඳලා මොනවාගේ දාගෙන ආවොත් ගලවලා දෙන්න එහෙම තමයි එන්නේ. இது லண்டன்ல இருந்து எங்க அப்பா அனுப்புனது. ලන්ඩන් එකේ ඉඳලා உங்க තාත්තා அப்பாவை லண்டன்லயே அதை போட சொல்லி இங்க போட முடியாது. ලන්ඩන් එකේ තාත්තම දාගන්න කියන මේ දාන්න බෑ. ஹalleluya. හලෙලූයා. நல்ல பேண்ட் வந்து 1500 ரூபாய். හොඳ පෑන්ට් එකක් ඇවිල්ලා 1500. கிழிச்ச பேண்ட் வந்து 2800 ரூபாய். ඉලිච්ච පෑන්ට් එක ඇවිල්ලා 2800. எவ்வளவு வாங்குறீங்க அந்த பேண்ட் கிழிச்சது? என் சகோதரி இல்ல அவ்வளவு விலை. කොච්චර දාන්න. அத்தனை வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. ඒක දාගෙන ඉන්නකො බලන්න. அன்னைக்கு ஒருத்தர் வந்து யாரும் நின்றது, நானும் ஜோஷுவாவும் யாரும் நிக்கிறோம். මම දොසෝයි சர்ச்சுக்கு வரதுக்கு ஆட்டோ பாதை நிக்கிறோம். චර්ච් එකට යන ටීවී එක බලාගෙන. ஒருத்தர் ஷார்ட்ஸ் கலண்டு கீழே விழுந்துருச்சு. ෂෝට්ස් එක ඇවිල්ලා බිම වැටුණා. அந்த விழுந்த ஷார்ட்ஸ் தூக்கி மேல இடுப்புக்கு தானே இருக்குது. நீங்க போடாம ඒ දාන්න அது නැහැ. குண்டிலே வச்சு நடக்காம ඒ ඔතනම තියාගෙන යනවා. பார்த்து இவனுக்கு இது போட்டுட்டு போறது லேட்டா இருக்குது. මේක දාගෙන යන එකේ මොනවද තියෙන්නේ? கண்ட உண்மையான காட்சி. ඒක සැබෑ නෙවෙයි. மாமாக்கு அவர் சொல்றாரு, சொல்லிட்டு போறாரு, மாமா கீழே திரும்பி கேவனா நான் போயிட்டு வீல அனுப்பி விடுறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அப்படியா அவங்களே வர அவங்களுக்கு இந்த இடத்துல வாய்ப்பே சான்ஸே கிடையாது. ඒ වගේ කට්ටියට මේ ස්ථානයේදී බලන්න ඉඩ නැහැ. நானும் கோட் போடுறது கிடையாது. මමත් කෝට් දාන්නේ. இங்க கோட் போட்டு வந்தாலும் உங்களுக்கு ஏசி கிடையாது. කෝට් එක දාගෙන આવොත් ඒ கொஞ்ச நேரத்துல சூடா இருக்கும், நீங்க கரண்ட் வைக்க வேண்டி வரும். රශ්නේ වැඩි அப்படி கிடையாது, ஏசி கிடையாது, நம்ம கோட் போட்டு ஆராதிக்காட்டி ஆராதனை வராது அப்படின்னா நீங்க வேற எங்கேயா இருந்தாலும் කෝට් එක දාගෙන නමස්කාර කරන්න බෑ නම් විල පොට්ට යන්න පුළුවන්. யோசிக்காது. கொடியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து கழுத்து சொரியுது அரிக்குது அப்படின்னா அதுக்காக என்ன ஒன்றும் செய்ய முடியாது. විල පසනා එන්න දුවදී ඒකට මොනවද කරන්න බෑ. ஜோஷுவா அந்த காணிக்கை பைய கொண்டு போங்கய்யா. ජොසුවා ඒ පළු මේක අරගෙන යන්න. அந்த
அந்த கொடி உங்க கழுத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தின்னு சொன்னா அதை அப்படியே கட்டி அதுல போட்டுருங்க அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் தான் எனக்கு கொடுக்க முடியும். அதுக்குன்னு சொல்லி கொடி போட்டு வராம இருக்காதீங்க. இருக்கிறதா போடுங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எதை சொல்ல வருகிறேன்? ஆண்டவர் இதை சொல்லுகிறார், உங்கள் உடைக்கோ உங்கள் கல்விக்கோ உங்களுடைய அந்தஸ்துக்கோ இந்த ஸ்தானத்தில் இடம் கிடையாது. ஆண்டவர் இந்த சபையின் தலையாயிருக்கிறார். அவர் வரும் வரைக்கும் இந்த சபையை நடத்த என்னை அவருடைய ஸ்தானத்தில் ஒரு ஊழியக்காரனாய் வேலைக்காரனாய் வைத்திருக்கிறார். உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் எனக்கு பிள்ளைகளாய் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை வளர்த்து அப்பாக கொடுக்க வேண்டிய ஆயா வேலை மட்டும்தான் என் வேலை. எதுவுமே வேலை கிடையாது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் சபை. 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தங்களை மேன்மை பாராட்டி உயர்த்தி பெருமை கொள்ளுகிறவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியுள்ளவர்கள். அதாவது தேவனுடைய ஸ்தானத்தை தேவனுக்கு கொடுக்காமல் அந்த ஸ்தானத்தை இது நான் செஞ்சேன், என்னால சுகம் உண்டானது, நான் சொன்ன தீர்க்க தரிசனம். ஆண்டவர் வருஷத்துல பிளேன் கிராஷ் நடக்கும்னு சொன்னாரா? விமான விபத்துக்கள் நடக்கும்னு சொன்னாரா? அமெரிக்காவில் நடந்துச்சு. இதை குறித்து நான் ஆண்டவர் சொன்னாரு, நடந்துருச்சு. அதான் நான் சொன்னேன். கர்த்தர் சொன்னார், நான் தேவ சமூகத்தில் உண்மையாக சொல்லுகிறேன். மூத்த ஊழியர்கள் அநேகர் சொல்லுகிற விதமா இந்த வசனம் இந்த வசனம் இந்த வசனம் இந்த வசனம் இதை சொல்லுது இதை சொல்லுதுன்னு சொல்ல என்னால தெரியாது. ஏன் சொன்னா எனக்கு வசனம் தெரியாது. வசனம் தெரியும். இந்த புத்தகத்துல இத்தனையாவது அதிகாரம் இத்தனையாவது வசனம் சொல்ற அளவுக்கு நான் தேடினேன். அதனால் நான் தைரியமாய் சொல்வேன், என்னை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதனால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன் சொன்னா நான் என்னால சொல்ற அளவுக்கு நான் வசனத்திலே தேடினவன் கிடையாது. மல்கியா 3ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். தசம பாகத்தை அல்ல, தசம பாகங்களை எல்லாம். நினைக்கலாம் எனக்கு கிடைக்கிற சம்பளத்துல மட்டும் தசமம் கொடுத்தா போதும் அப்படின்னா தசம பாகம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தசம பாகங்களை எல்லாம், அதாவது எல்லாவற்றிலும் நாங்கள் தசம பாகம் கொடுக்கிறோம். நீங்கள் வீட்டுக்கு வாங்குற பொருட்கள் எள்ளு கொள்ளு தானியங்கள் புதுனானவற்றிலிருந்து கொடுக்கிறோம். அதனால் நாம் சபை வாழ போகிறது கிடையாது. ஆனால் அது கொடுக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை கொடுக்கிறது எனக்கு ஆசீர்வாதம். நீங்க கொடுக்கிற தசம பாகத்துல மாதத்துக்கு நீங்க கொடுக்கிற தசம பாகம் காணிக்கைகள் இது எல்லாவற்றிலும் இருந்து சபையாய் நாங்கள் தசம பாகம் காணிக்கை கொடுக்கிறோம். அப்ப இதை நான் அப்படியே உள்ள வச்சிருந்தா அந்த ஆசீர்வாதம் சபைக்கு வர முடியாது. கொஞ்சம் பேரை வைத்து இத்தனை காரியங்களை செய்ய முடிகிறது ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு ரகசியம். தசம பாகம் உண்மையாக அதான் நான் சொல்றேன். விஜயசிங்கம் அவர் பௌத்த மனுஷன், கர்த்தருக்கு முன்னதாக பொருத்தனை செய்தார். அவர் தசம பாகத்தை அனுப்பியிருக்கிறார்.
වශයෙන් කොටස දීලා තියෙනවා. அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள். බොහෝ ප්‍රශ්න තියෙනවා. அவருடைய அதாவது மதி இல்லாமல் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தமா அந்த குடும்பமே அவரை வெறுத்து ஒதுக்குகிறது. එයා පොඩි කාර්යයක් කරපු නිසා ඒ පවුලම යාවට அந்த குடும்பத்திற்கு அநேக பொருளாதார தேவைகள் உண்டு. ඒ පවුලට බොහෝ දේ තියෙනවා. அதற்கு மத்தியிலும் அவர் அந்த தசம பாகத்தை அனுப்பியிருக்கிறார். මේ මැදදී උන්වහන්සේගේ කොටස දීලා තියෙනවා. 1000 ரூபாய் கொடுத்தாலும் கஷ்டம் தான். 1000ක් දුන්නත් අමාරුයි ஒரு තමයි. பால் பேக்கெட் வாங்கலாம், කිරි පැකට් එකක් ஒரு ගන්න. பேக் அரிசி வாங்கலாம். හාල් ගන්න පුළුවන්. இந்த நிலம் அப்படிதான் இருக்கு. ඒ තත්ත්වය ஆனால் அதிலும் நான் තමයි. உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். අපි දෙවියන් වහන්සේට සැබෑව සිටිනකොට උන්වහන්සේ ஆலயத்தில் ආශිර්වාද ஆகாரம் කරනවා. உண்டாயிருக்கும்படி, ආහාරය වැඩි වෙන පිණිස. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும். දෙවියන් වහන්සේ ගෘහයේ ආහාරය වැඩි වෙන පිණිස. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். ඉබ්‍රේව් 10:25. 10:25. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவுள். மத்தவங்க விட்டுறது மாதிரி අනිත් අය අත්හරිනවා වගේ අපි අත්හරින්න නැතුව. ஏப்ரல் மாசம் லீவ் வரும், අප්‍රේල් මාසෙ ඇවිල්ලා නිමාඩුව. குடும்பமா போயிருந்து குத்தாலத்துக்கு குளிக்கிறதுக்கு. ඔක්කොම මේ පවුල පිටින් යනවා නාන්න. எங்க குத்தாலத்துக்கு இந்தியா නාන්න යනවා ඉන්දියාවට. ஏன்னா லீவ் வரும், නිමාඩුව. வருஷத்துக்கு ஒரு முறை தான் லீவ். අවුරුද්දකට එක වතාවයි නිමාඩුව. வைப்பே கடை குத்தாலத்துல வலிக்கு விழுங்கன்னு சொன்னா அவனுக்கு முதுகெலும்பு இல்லாம போயிடும். ඒක ඉස්සර වැටුනොත් මොකුත් නැහැ. இதை பஸ் குதராம இருந்தவன் அண்டே. නොඩි නොඩිකම් පොකට එනවා. அதனால சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. සභාව රැස් වෙන එක ඒක නවත්තන්න. ஜீவனோடு கூட இருக்கிற அத்தனை நாளும் நாங்கள் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். අපි ජීවිතුන් අතර ඉන්න තෙක් මහාසයට নমස්කාර කරන්න ඕනේ. சகோதரி ஸ்கேட்டிங்ல போயிருக்கிறாங்க, සහෝදරේ ஸ்கேட்டிங்ல போய் விழுந்துருக்கிறாங்க. එයා ඇවිල්ලා වැටලා තියෙනවා. ஸ்கேட்டிங் என்ன தெரியுமா? அந்த ரோத போட்டு உப்புவாங்க இப்படி, அது රෝල් දාගෙන යන්නේ. அவங்க பெட்ஷீட்ல கால் வச்சு உஸ்ஸு போயிட்டாங்க. அவங்க විශේෂයෙන් කකුල තියලා ඇගිලා තියෙනවා. இப்படி விழுந்து மூக்குல அடி, கண்ணுல அடி, தலையில அடி, எல்லா இடத்துலயும் அடி. ඒ ඔළුවේ හැමතැනම යාට තියෙනවා. ஆனா சாயந்தரம் பார்த்தா ஜெபத்துல இருக்கிறாங்க. ආයි බැලුවොත් එයාගේ යාඥාව වෙනවා. இதுதான்டா சிங்கப்பேன். මේක තමයි. அப்படிதான் இருக்கும். ඒව තමයි ඉන්නේ. எல்லாரும் பலவீனமா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ඒ හැම இது ஒரு දෙනාම ஆசீர்வாதம், அது ஒரு சந்தோஷம். මේක සතුටක් ඒක சொல்லும் போது ආශිර්වාදයක්. எல்லாரும் சிரிப்பதா இருக்குது. මේ කියන පිටදී விழுந்து හැමෝම பாரடி உனக்கு தெரியும். මේක වැටිලා බලන්නකෝ යාට දන්නවා. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ යවපත් சபை கூடுதலை சபை கூடுதலை සභාව රැස් වෙන එක මම ප්‍රිය කරනවා. புத்தி சொல்லும்படியா சொல்லுது. வரலனா புத்தி சொல்லணும். අන්න ඒට උපදේශ දෙන්න நாம் என்ன சொல்லுவோம்? අපි මොනවද කියන්නේ? கதையே தூக்க முடியல சிஸ்டர், ඔළුව උස්සන්න බැහැ. அதனால தான் நான் வரல. ඒ ඉඳන් මම ආවේ නැත්තේ. நாம் என்ன சொல்லுவோம்? අපි මොනවද කරන්නේ? කියන්නේ அப்ப நீ வேடு பிடிங்க, කුමාරය අල්ලන්න. சரியாய். ඒක හරියනවා. தலையை தானே தூக்க முடியல. ඔළුවනේ උස්සන්න. நீங்க வந்து இங்க ஜாப் பண்ணிட்டு போயிருக்கலாம் தானே. මේ ඇවිල්ලා යාඥා කරන්න පුළුවන් நீ නේ. என்னை வச்சு ஜாப் பண்ணிட்டு போ. ටිකක් වෙලා இப்படி பாஸ்க்கு ஃபோன் பண்ணி ஜாப் பண்ணி පාස්වර්ඩ් இருந்திருக்கலாம். කියලා යාඥා කරන්න அதை පුළුවන්. சொல்ல முடியாது. ඒක කියන්නේ. வேடு பிடிச்சிருக்கலாம். කුමාරය අල්ලන්න පුළුවන්. ஜேசிகா என்ன வேலை போடு, நொச்சியால போடு, வேற என்ன ඒකවල දාන්න தேக்குள்ள கொஞ்சம் போடு, තේකල කොහොමද? போட்டு ஆய் பிடிச்சா சரியாயிடும். ඒක දැම්මොත් හරියනවා. வேற ஆய் வந்துடும். අනිත් அதுக்கு பிறகு இங்க வந்து பேய் ஒட்ட தான் வேண்டி வரும். ඊට පස්සේ යක්කුණ පිලවන්න තමයි. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ඊට පස්සේ මම කියනවා. எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம். ඉබේසි 5:27. எடுத்தவர்கள் வாசி. எபேசியர் 5:27. கலைத்துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். இந்த சபைக்காய் கர்த்தர் செய்தார் காரியம். සභාවට දෙවියන් වහන්සේ කළාව දේවල්. என்ன செய்திருக்கிறார்? මොනවද කරලා තියෙන්නේ? கரை திரை முதலானவைகள் இல்லாத සිය කැලල නැති වුණා වූ ஒரு சபையை உருவாக்கும்படியாய் සභාවක් උන්වහන්සේ ஆண்டவர் தம்முடைய ஜீவனையை கொடுக்கிறார். උන්වහන්සේගේ ජීවිතයම දීලා அவருடைய තියෙනවා. இரத்தத்தையே செய்திருக்கிறார். උන්වහන්සේගේ ලේ කළා වගුරවලා තියෙනවා. இந்த சபை சும்மா உருவான சபை கிடையாது. මේ සභාව වල නිකන් ආව සභාවක් නෙමෙයි.
ஏதோ ஆரம்பிச்ச ஒரு சபை கிடையாது. නිකන් ඒක ආරම්භ කරා වූ සභාවක් නෙමෙයි. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. දෙවියන් වහන්සේගේ ලේ වලින් මිලදී ගත්තා වූ සභාව. இந்த சபைக்காய் என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். මේ සභාව උදෙසා උන්වහන්සේ එනවා. அவர் வரும் வரைக்கும் උන්වහන්සේ එන තෙක් இந்த சபையில அற்புதங்களும் அதிசயமும் ஆச்சரியமான காரியங்களையும் கர்த்தர் அன்றாடம் செய்ய போகிறார். උන්වහන්සේගේ ගෘහයේ උන්වහන්සේ ආස්කම් බොහෝ දේවල් උන්වහන්සේ දවසින් දවස කරනවා. ஹalleluya. හලෙලූයා. உங்களுடைய பலவீனங்கள் மாறுகிறதான ஸ்தானம் இந்த சபை. අපේ බැලහිනකම් වෙනස් වෙනා වූ உங்கள் ස්ථාන. பொருளாதாரத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிறதான ஸ்தானம் இந்த சபை. අපේ ව්‍යාපාර වලින් වෙනස් වෙනා වූ මේ සභාව. உங்கள் குடும்பத்திலே மாற்றங்கள் ஏற்படும் ஸ்தானம் இந்த சபை. අපේ පවුල් වල වෙනස්කමක් වෙනා වූ සභාව. எந்தெந்த ஸ்தானத்திலே என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் அத்தனை காரியங்களையும் கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். මොන මොන ස්ථානවල මොන මොන වෙනස්කම් වෙන්න ඕනේ ඒ කාර්යයේ මේ ස්ථානයේ. ஹalleluya. හලෙලූයා. ஜெபிக்கலாம். අපි යාඥා කරමු. சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, ස්වර්ග බලධාරී දෙවියන් වහන්සේ உம்முடைய சபையை குறித்தும் சபையிலே நடக்கிறதான காரியங்களை குறித்தும் பேச சொன்னீர். උන්වහන්සේගේ සභාව ගැන සභාවේ තිබෙනා වූ දේවල් ගැන කතා කරන්න. சபையிலே இருந்து அற்புதம் நடக்கும் என்று சொல்ல சொன்னீர். සභාවේ සිට ආස්කම් වෙනවයි කියලා උන්වහන්සේ කිව්වා. சபையிலிருந்து விடுதலை உண்டாகும் என்று சொல்ல சொன்னீர். සභාවේ සිට ආස්කම් වෙනවයි කියලා කිව්වා. சபையிலே இருந்து ஒரு புதிய எழுப்புதல் உண்டாகும் என்று சொன்னீர். සභාවේ තුල උන්වහන්සේගේ ගින්නක් එනවයි කියලා. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் என்று சொன்னீர். හැම දිනාගේ ජීවිතය වලින් වෙනස්කමක් වෙනවයි කියලා කිව්වා. அப்படியே கர்த்தர் செய்வார். එසේම වෙන්න ඕනේ නිසා ස්තුතිවන්ත වෙනවා. சபை உம்முடையதே. උන්වහන්සේගේ සභාව මේකයි දෙවියන් இந்த වහන්සේ. சபைக்காய் கர்த்தர் வரப்போகிறேன். උන්වහන්සේගේ සභාව උදෙසා උන්වහන්සේ என் ஆண்டவர் வரப்படுது. උන්වහන්සේ එන විදිහේ நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் காணப்படுகிறோம். අපි සෑම දිනම උන්වහන්සේ සමග යන්න උන්වහන්සේ උදව් இந்த කරනවා. நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் අද දවසේ යාව සෑම பிதா දිනම குமாரன் பரிசுத்தாவிய தேவனுடைய நாமத்தினாலே පිය වූ දෙවියන් වහන්සේගේ ඒ ස්ථානයට බාර කරනවා. ஆசீர்வதிக்கிறேன். ආශිර්වාද කරනවා. கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. උන්වහන්සේ ආශිර්වාද இயேசு කරනවා. கிறிஸ்துவின் மூலமாக. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණන්. ஆமென். ආමේන්. ஹalleluya.